Good afternoon all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு ரூலிங்கை வந்துட்டு அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிடபிள்யூஆர்சி உடைய ஒரு ரெகுலேஷன். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிடபிள்யூஆர்சினா என்ன, அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாரு, ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி டீல் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் இருக்கு, எஸ்பெஷலி எவ்ரி திங் ரிலேட்டட் டு காவேரி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஹேஸ் அப்ஹெல்ட் ஸோ சிடபிள்யூஆர்சி உடைய ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அடுத்து பார்ப்போம். ஓகே, ஆர்டர் of directing like Karnataka to release 3,500 cubic seconds of Kaveri water daily to Tamil Nadu. Okay, so எத்தனை நாளைக்கு 15 daysக்கு amid rainfall deficit. Okay, so அந்த நியூஸ்ல என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, there is a rainfall deficit. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா நம்மளுக்கு எவ்வளோ ரெயின் வரணுமோ அதை விட கம்மியான ரெயின் வந்திருக்கு. ஸோ அதனால என்னது சொல்றோம், டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ அப்போ அந்த எப்படி இருக்கு டெபிசிட், அதுவும் இட் இஸ் வெரி சிவியர். ஓகேங்களா? ரொம்ப ஜாஸ்தியான டெபிசிட் இருக்கு. அப்படி சிவியர் டெபிசிட் இருந்தும் நம்மளுக்கு காவேரி எங்க இருந்து ஃப்ளோ ஆகுது, கர்நாடகால இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃப்ளோ ஆகுது. ஸோ கர்நாடகா தென் நம்மளுக்கு தமிழ்நாடு. ஸோ அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யாரு, கர்நாடகா. லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட் வந்துட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்கிறப்ப அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் நினைச்சா என்ன பண்ணலாம், அந்த வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு கட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால தென் அவங்களுக்கு தேவையானதுக்கு எல்லாத்துக்கும் வாட்டரை டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா lower riparian ஸ்டேட்டுக்கு the amount of water they get becomes less. ரைட்டா? ஸோ அதனால இந்த இஷ்யூ வரும் இல்லையா ரெண்டு ஸ்டேட்டுக்கும். ஸோ அதை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு இன்டர் டிஸ்பியூட் ரிசல்யூட் மெஷர் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா கவர்மெண்ட்டை இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவேரிக்குன்னு இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 3,500 cubic seconds ஆஃப் வாட்டர் வந்துட்டு 15 டேஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இதான் நியூஸ்ல இருக்கிற கண்டென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ காவேரி ரிவரை வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் அமௌண்ட் வந்துட்டு வாட்டர் டெபிசிட் இருந்தாலும் கூட கம்பல்சரியா கர்நாடகா தமிழ்நாடுக்கு தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ விசி ஆல்ரெடி காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. ஓகேங்களா? பிகாஸ் மேஜர் ஷேர் ஆஃப் த வாட்டர் ரன்ஸ் த்ரூ கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஓகேங்களா? அது இல்லாம வேற எந்த ஸ்டேட்லாம் காவேரி பேசின்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளா தென் புதுச்சேரி. இந்த ரெண்டும் நம்மளுக்கு அகைன் இதுல வந்துட்டு வருது. ஓகே, ஷேர் வந்துட்டு கம்மி. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த டிஸ்பியூட் எதுக்காக மேஜரா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இரிகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர் தென் இக்கலாஜிக்கல் நீட்ஸ். ஸோ ஒரு ரிவர் எப்பயுமே ஆரிஜின் ஆகி ரன் ஆகுது அப்படின்னா, ரைட். ஸோ நம்ம வந்துட்டு நடுவில் டேம்ஸ் நிறைய கட்டி வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் நிறைய டேம்ஸ் கட்டி வச்சுட்டாங்க. அதை வந்துட்டு இரிகேஷன் பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். சப்போஸ் இவங்களுக்கு வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு டைவர்ட் பண்றது, இஃப் த வாட்டர் இஸ் கோயிங் ஃபார் அ சிட்டி, அதுவும் பர்டிகுலர்லி லைக் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி லைக் பெங்களூர். ஓகேங்களா? இப்போ பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டி, தேர் இஸ் அ ஹையர் லெவல் ஆஃப் பாப்புலேஷன், லார்ஜர் எலக்ட்ரிசிட்டி நீட்ஸ். ரைட்டா? அண்ட் பர்டிகுலர்லி ரிலேட்டட் டு ஐடி ஃபீல்ட். ஓகேங்களா? அப்போ நிறைய பவர் கன்சம்ஷன் வந்துட்டு இருக்கும். அப்ப தண்ணி ஜாஸ்தியா செலவாகும். இப்ப நம்ம என்ன பண்றோம், வாட்டர் இந்த சைட் டைவர்ட் பண்ணிடுறோம். அப்ப பாப்புலேஷனும் ஜாஸ்தி. பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருந்தா ட்ரிங்கிங் வாட்டர் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வாட்டர் டைவர்ட் பண்ணி விடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா குறையுது. அதே இது இப்ப செகண்ட் ஸ்டேட்டுக்கும் என்ன தேவை, சேம் நீட்ஸ் செகண்ட் ஸ்டேட்டுக்கும் இருக்கும். இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இரிகேஷன் நீட்ஸ் இருக்கும், ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் இருக்கும். அண்ட் இஃப் தேர் இஸ் அ சிட்டி, சேம் they have to give it they have to divert it for electricity. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காவேரி பேசின் போற இடத்துல மேஜர் சிட்டின்றது இல்ல, நம்மளுக்கு சென்னை மேலதான் இருக்கு. அதனால அந்த பிரச்சனை கிடையாது. பட் மேஜரா இந்த வாட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ காவேரி டெல்டா ரீஜனுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய வாட்டர் எங்க இருந்தா வருது, காவேரி ரிவர் ஃப்ரம் கர்நாடகா. ரைட்டா? ஸோ இப்ப ரெண்டு ஸ்டேட்ஸோட நீட்ஸுக்கு இந்த வாட்டர் ஃபில்ஃபில் பண்ணணும். தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த ஒரு ஸ்டேட்டோ இல்ல ரெண்டு ஸ்டேட்டோ அவங்களோட நீட்ஸுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த வாட்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ்ட் என்ன ஆகும், த வாட்டர் வில் கோ அண்ட் ஜாயின் ஓஷன். ரைட். அந்த ஓஷனை போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாட்டர் ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன பிரச்சனைகள்,
ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஏன் பண்ணாம இருந்தா என்ன? எல்லா வாட்டரையும் நம்மளே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ டெஃபினைட்டா ப்ரொபோர்ஷன் ஷுட் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் த சி. ஓகேங்களா? எதனால அப்படின்னா, அந்த கடல் தண்ணி போய் அதுல சேர்றதுனால தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு அந்த இடத்துல அந்த ஏரியா டெல்டா ரீஜனா டெல்டா ஏரியால ஃப்ரெஷ் வாட்டர் அப்படியே இருக்கு. ஆர் எல்ஸ் சீ வாட்டர் இன்ட்ரூஷன் நடக்கும். கிரவுண்ட் வாட்டர்ல. ஓகேங்களா? அதாவது கடலுக்கு அடியில இருக்கு இல்லையா? சாரி, லேண்டுக்கு அடியில இருக்கு இல்லையா? ஸோ அந்த தண்ணீல என்ன ஆயிரும்? நம்மளுக்கு சால்ட் வாட்டர் உள்ள வந்துரும். இங்க இருந்து நல்ல தண்ணி போய் கலக்கல அப்படின்னா. தென் அபார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் அ செப்பரேட் மெரைன் எக்கோ சிஸ்டம் தேர். ஓகேங்களா? அது டிரான்சிஷன் ஜோன். ஓகேவா? ஸோ அப்ப அந்த டிரான்சிஷன் ஜோனுக்கு ஏத்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் அங்க வாழும். ரைட்? இப்ப இது எல்லாம் எக்காலஜி அஃபெக்ட் ஆகுது. ஸோ டெஃபினைட்டா வாட்டர்னு ஒண்ணு ரன் ஆகுது, ரிவர் ரன் ஆகுது அப்படின்னா, லைக் இஃப் இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ரீச் த சி. இப்ப வைகை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கடல்ல போய் கலக்காது. ஓகேங்களா? அதுவே வந்துட்டு காவேரி எடுத்துக்கிட்டா கடல்ல போய் கலக்குது. இஃப் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி தென் வி ஷுட் லெட் இட் டு மிக்ஸ் வித் த ஓஷன். ஓகேங்களா? ரைட். அதுதான் என்னன்னு சொல்றோம் இந்த இடத்துல எக்கோலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், இரிகேஷன், எக்கோலாஜிக்கல் நீட்ஸ் இந்த மூணு ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் டைவர்ஷன் வருது. ஸோ இதனால இஷ்யூஸும் நம்மளுக்கு வருது. ஸோ காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல். ட்ரிபியூனல் அப்படின்னாலே கோர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ பர்டிகுலர் கேஸ் அப்படின்னா அது நம்ம ட்ரிபியூனல் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு 3-4 ஜட்ஜஸ் வச்சு ஒரு தனி போர்ட் மாதிரி நம்ம செட்டப் பண்ணி, ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் தே வில் டீல் வித் இட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் 2007ல வந்துட்டு தே ஹேவ் கிவன் அலாகேஷன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடுக்கு எவ்வளோ டிஎம்சி வாட்டர் போகணும், கர்நாடகாவுக்கு எவ்வளோ டிஎம்சி வாட்டர் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 170 டிஎம்சி. இதுல 2007ல. ஓகேங்களா? 2007ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் கர்நாடகா தே ஹேவ் அலோகேட்டட் 170 டிஎம்சி அண்ட் ஃபார் தமிழ்நாடு அரௌண்ட் ஒரு 414 டிஎம்சி, சாரி 419 டிஎம்சி வந்துட்டு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு கர்நாடகாவுக்கு 170 அண்ட் ஃபார் தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 149. ஓகேங்களா? டிஎம்சி வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது அது போக தென் ரிமைனிங் ஃபார் 2 ஸ்டேட்ஸ் அது வந்துட்டு மைனராக ஒரு 10 டிஎம்சி அந்த மாதிரி 2 ஸ்டேட்ஸுக்கும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேரளா அண்ட் புதுச்சேரி. ஓகேங்களா? ஸோ மேஜர் ஷேர் இப்போ எங்க போகுது? சாரி 1 மினிட். TMC ரைட். ஓகேங்களா? ஸோ மேஜர் ஷேர் யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தான் ஆக்சுவலா வரும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்றாங்க 2018ல வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதை மாடிஃபை பண்றாங்க. மாடிஃபை பண்ணிட்டு தேவ ஆடட் 14 டிஎம்சி டு கர்நாடகா. எக்ஸ்ட்ரா ஒரு 14 டிஎம்சி வந்துட்டு கர்நாடகாவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 14 டிஎம்சி தமிழ்நாடுக்கு வர்றதுல லெஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பேசிஸ்னா எவ்வளோ வந்துட்டு வாட்டர் வந்துட்டு தமிழ்நாடுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த அலோகேஷன். இந்த அலோகேஷன்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை விட தமிழ்நாடுக்கான டிஎம்சி அலோகேஷன் ஜாஸ்தி. ஓகேங்களா? அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லென்த் ஆஃப் த ரிவர். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 60% மேல ரிவரோட லென்த் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2007 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா they have given this TMC allocation and அதை இந்த ஒரு 14 டிஎம்சி வந்துட்டு மாத்தினது எது இந்த சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? இன் 2018. ஸோ ஸ்டில் நவ் வி ஆர் ஃபாலோயிங் திஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன ஒரு இங்க தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அலோகேஷன் வந்துட்டு 104 இருக்கும். ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு கர்நாடகாவுக்கு 84 இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அலோகேஷன். ரைட். அது போக இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 2018ல வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இட் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? தென் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆர்கனைசேஷன் வேற எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா? எதோட பேசிஸ்ல சுப்ரீம் கோர்ட்டோட 2018 ஜட்மெண்ட் பிரகாரம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி லுக்ஸ் ஓவர் ஹவு லைக் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? கரெக்டா அலோகேஷன்ஸ் நடக்குதா இல்லையா இந்த ஒர்க்ஸை பாக்குறது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஒர்க். ஓகேங்களா? டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா அதை பாக்குறது முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பியூட் இல்லாம பாத்துக்கிறது. அதுவே இந்த காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அப்படின்னா
டே டு டே பேசிஸ்ல லைக் வாட்டர் எவ்வளோ வருது, ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கு, ஓகேங்களா. தென் லைக் ரிலேட்டட் டு டே டு டே பேசிஸ், ஓகே. மந்த்லி எவ்வளோ வந்துட்டு லைக் வாட்டர் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணணும், டேட்டா ஷேரிங் பண்றது, இந்த எல்லா ஒர்க்கையுமே பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் கமிட்டி, ஓகேங்களா. ரைட். ரைட். இப்போ இந்த சிடபிள்யூஆர்சிங்கிறது எது நம்மளுக்கு இந்த டெய்லி அதாவது மந்த்லி நம்மளுக்கு ரிவர்ல இருந்து வாட்டர் அலோகேஷன் பண்ற ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கமிட்டி, ஓகேங்களா. அந்த கமிட்டி தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3500 கியூபிக் செகண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே வந்துட்டு 15 டேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஹையர் தேன் சிடபிள்யூஆர்சி, ரைட்டா. சிடபிள்யூ எம்ஏக்கு கீழே இருக்கிறதா சிடபிள்யூஆர்சி, ரைட். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தே ஹேவ் அப்ஹெல்ட் இட், அப்படின்னா இது கரெக்ட் தான் அப்படின்னு வேலிட் பண்ணிருக்காங்க, ரைட். இப்போ எவ்வளவு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4.5 டிஎம்சி. நம்ம இப்போ எவ்வளவு அலோகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ரைட். 100க்கு மேல அலோகேஷன். பட் பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் டெபிசிட்னால வெறும் 4.5 டிஎம்சி மட்டும் இப்போதைக்கு அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி, ரைட். ஓகே, ஸோ காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சிடபிள்யூஎம்ஏ, ஓகேங்களா. அந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கீழே ஒர்க் பண்றாங்க. ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிடபிள்யூஎம்ஏவோட மெம்பர்ஸ், தென் அது போக இன்ஜினியர்ஸ், தென் ஐஎம்டி மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், பிகாஸ் தே நீட் டு நோ வெதர் தே ஆர் ரிசீவிங் ரெயின்ஃபால் ஆர் நாட், ரைட். ஸோ மழை எப்படி இருக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல, இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அதனால ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் இருப்பாங்க, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல இருந்து ஆள் இருப்பாங்க. தென் அபார்ட் ஃப்ரம் தட் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் லைக் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இரிகேஷன் இப்படி இருக்கா, ஓகே, இது நம்ம வந்தா தான் தடவை வாட்டர் போச்சுன்னா தான் அங்க இருந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும், ரைட்டா. ப்ரொடக்ஷன்ல இருந்து ஈல்டு கிடைச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா மக்களுக்கும் போய் அந்த ரைஸ் சேரும். ஒருவேளை அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ரைட். பிகாஸ் ரைஸ் பவுல் நம்மளுக்கு, ரைட்டா, தமிழ்நாடு, ரைட். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஒரு மேஜர் இஷ்யூ, ஓகேங்களா. அதனால இவங்க எல்லாருமே வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஓகே. காம்போசிஷன். தென் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தே மானிட்டர் டெய்லி ரிசர்வாயர் ஸ்டோரேஜ், ஓகேங்களா. மானிட்டர் பண்றது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எவ்வளவு வருது போகுது, ஓகேங்களா. தண்ணி எவ்வளவு ரிசீவ் ஆகுது, ரெயின்ஃபால் எப்படி விழுகுறது, ஓகே. சவுத் வெஸ்ட் மான்சூன் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு லைக் தே வில் ஷேர், ஓகேங்களா. ஸோ தே வில் டிஸ்கஸ், தே வில் கிரியேட், ஓகே. ஓகே, இதுவே வந்துட்டு வாட்டர் டிஸ்ட்ரெஸ் ஆன பீரியடா இருந்துச்சுன்னா, இப்ப கரண்டா இருக்கிறது டெபிசிட் பீரியடா, சோ திஸ் இஸ் அ வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு பீரியட், ஓகே. அப்ப எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க, ஸோ கண்டிஷன்ஸ், மெட்ரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, ரெயின் எப்படி விழுந்திருக்கு, ஸ்டோரேஜ் லெவல் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இருக்குன்றத ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ரைட். தென் இந்த பிலிகுண்டுலு அப்படிங்கிற இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த பிளேஸ்ல தண்ணி என்னைக்குமே ஓடுறது நிக்கவே கூடாது, ஓகேவா. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் தே ஷுட் லெட் த வாட்டர், ஓகேங்களா. அந்த இடத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் தண்ணி. அந்த மினிமம் கெப்பாசிட்டிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும், ரைட். அதான் ரிவர் ஃப்ளோ அட் பிலிகுண்டுலு அப்படிங்கிறது, ஓகே. இட்ஸ் அ மெஷரிங் ஸ்டேட்டஸ், எவ்வளோ வாட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணக்கூடிய இடம், ஓகேங்களா. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கு, எதனால இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏன் இப்ப கண்டிப்பா சிவியர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது ஏன், ஓகேங்களா. அது பார்த்தோம்னா தேர் இஸ் அ ரெயின்ஃபால் டெஃபிஷியன்ட், ஓகேங்களா. ஸோ ரெயின்ஃபால் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பரா விழுகல, அது ஒரு ரீசன், ஓகே. ஸோ யூஸ்வலா எவ்வளோ விழுகுமோ, ஓகேங்களா, காவேரியில வாட்டர் எவ்வளோ வருமோ நெட் இன்ஃப்ளோ அதுல இருந்து நம்மளுக்கு 60% கம்மியா இருக்கு, ஓகேவா, ரைட். ஸோ 60% கம்மி, பர்டிகுலர்லி ஃப்ரம் 4 மேஜர் ரிசர்வாயர்ஸ் லைக் கிருஷ்ணராஜசாகர் இந்த மாதிரி டேம்ஸ்ல இருந்து, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பிலிகுண்டுலு சொன்னோம் இல்லையா, எப்பயுமே வாட்டர் அங்க ஓடிட்டே இருக்கணும்னு சொன்னோம். ஸோ அட் தட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 90% வாட்டர் டெபிசிட், இது இட் இஸ் பிட்வீன் இந்தியா லைக் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு நம்மளுக்கு, ஓகே. ரைட். நெக்ஸ்ட் இனி நெக்ஸ்ட் வர பீரியட்லயும் நம்மளுக்கு என்ன இருக்காது, நோ இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேங்களா. இனியும் மழை வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ மழை வரட்டும் விடலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம் வாட்டர்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ரிலீஸ் த வாட்டர் அப்படிங்கிறதுனால இனி மழை வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் கர்நாடகாஸ் கம்பைன்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 65, ஓகேங்களா. அதோடைய டோட்டல் கெப்பாசிட்டி 114. ஸோ அதுல 65 டிஎம்சிக்கு தான்
வாட்டரே அதுல இருக்கு டோட்டலாவே. ஓகேங்களா? கெப்பாசிட்டில இருந்து ஹாஃப் தான் இருக்கே வாட்டர். ஓகே. தென் லைக் இப்ப இவங்க வந்துட்டு ஹெல்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ தே செட் லைக் தே நீட் டு ரிலீஸ் வாட்டர். கம்பல்சரியா கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப ரிலீஸ் பண்ணணும் வாட்டர்ன்னு சொல்லிட்டு. ரைட். இப்ப இந்த சிடபிள்யூஆர்சிங்கிறதெல்லாம் என்னது? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஆர்கனைசேஷன். இப்ப ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க? நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஹேவ் ஆல்ரெடி நீட்ஸ். ரைட். ஸோ வி நீட் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் எஸ்பெஷலி ஃபார் பெங்களூர் ஆர் ஃபார் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். நாங்க இன்னும் அதுக்கே எங்க ஊர்ல இருக்க இரிகேஷனுக்கே இன்னும் தண்ணி அனுப்பல. அப்படி இருக்கப்ப ஹவு கேன் வி சென்ட் வாட்டர் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா ரிலீஸ் பண்ண முடியாதுன்றாங்க. தமிழ்நாடு என்ன சொல்றாங்க? சோ தே வாண்டட் திஸ். ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க? தண்ணியும் வேணும். பட் இந்த அலாகேட் பண்ணியிருக்காங்கல்ல லெவல். அந்த அலாகேஷன் லெவல் கூட எங்களுக்கு பத்தாது. அதுவே பார்ஷியலா தான் இருக்கு. சோ ஃபுல் டெபிசிட்டையும் லைக் போக்குற அளவுக்கு யூ நீட் டு சென்ட் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்துட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா குறுவை பாத்தீங்கன்னா இட் நீட்ஸ் 30 டிஎம்சி. ஓகேங்களா? இப்ப குறுவை சீசனுக்கு 30 டிஎம்சி வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி வேணும். அதுவே மேட்டூர் ரிசர்வாயர்ல கரண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 36 டிஎம்சி இருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து ஒரு 26 மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ குறுவைக்கு ஓகே. ஆனா அடுத்து வரக்கூடிய சீசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சம்பா, தலாடி இந்த சீசன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 180 டிஎம்சி ஃபீட் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் வேணும். இதுக்கான வாட்டர் ரெக்யர்மெண்ட்டுக்காக பூர்த்தி செய்யறதுக்கு வாட்டர் இப்ப நம்மகிட்ட இல்ல. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே. ஸோ எக்ஸாக்டா இந்த டிஎம்சி வேல்யூஸ் எல்லாத்தையும் மக பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சொன்னோம்ல, அந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, ஓகேங்களா? லைக் சிடபிள்யூஆர்சினா என்ன? ஓகேங்களா? வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன? ஓகே. ஸோ இது ரெண்டுமே பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்லயும். ஓகேங்களா? ரைட். தென் இது எல்லாமே என்னது? இன்டர் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் ஹவு லைக் கிளைமேட் சேஞ்ச்னால எப்படி வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்குள்ள இஷ்யூஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? தென் அதே மாதிரி டெபிசிட் கிளைமேட் சேஞ்ச்னால தான் அகைன் வாட்டர் டெபிசிட்டும் ஏற்படுது. இப்போ வாட்டர் டெபிசிட் ஏற்படுறப்ப என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது. ஓகேங்களா? தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் வி கேன் டூ. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ரீசன் இஸ் லைக் வி கேன் ரெடியூஸ் ஹையர் வாட்டர் கன்சம்ஷன் கிராப்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் கன்சியூம்ஸ் வாட்டர் டூ ஹை. வாட்டர் சாரி ரைஸ், சுகர் கேன் இது ரெண்டுமே பார்த்தோம்னா தண்ணியை ஜாஸ்தியா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கிராப்ஸ். ஓகே. ஸோ வி நீட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் ரைஸ் டு அதர் கிராப்ஸ் லைக் பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற கிராப்புக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும். அது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா தண்ணி இன்டேக் கம்மியாகும். ரைட். ஸோ அது ஒரு பண்ணலாம். தென் அப்படி இல்லை அப்படின்னா வி கேன் கோ ஃபார் ட்ரிப் இரிகேஷன். ஓகேங்களா? ஸோ டியூப்ல வந்துட்டு தண்ணி அனுப்புவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம். ஸோ சொட்டு சொட்டா நீர் விழுகும். ஸோ தட் ஒன் வி கேன் கோ ஃபார் ட்ரிப் இரிகேஷன் ஆர் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ரிங்க்ல் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? ரைட். சுத்தும். ஸோ தட் ஒன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் போலாம். ஓகே. ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி கேன் டூ ஹார்வெஸ்டிங். வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே பர்டிகுலர்லி வென் கம்ஸ் டு சிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ பெங்களூர்னா சிட்டில என்ன பண்ணலாம்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி அவங்களுடைய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். லைக் நெய்தர் தென் லைக் தே டோன்ட் ஹேவ் டு டைவர்ட் த வாட்டர். ரைட்டா? அவங்க அந்த சிட்டியோட கெப்பாசிட்டி அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாங்கனாலேவும் தண்ணி இங்க வர்றது கம்மியாகும் பெங்களூருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தண்ணி வந்துட்டு லோவர் லிப்பாரியன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மெஷர்ஸ் இருக்கலாம். ரைட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு இட் இஸ் ஓகே. தென் யூ கேன் கோ ஃபார் டிராஃப்ட் ரெசிலியன்ட் கிராப்ஸ். ஓகேங்களா? தண்ணி கம்மியா இருந்துச்சுனாலுமே அதுல வந்துட்டு வளருன்ற மாதிரியான கிராப்ஸ் இருக்கும் இல்லையா? அது போடணும். பர்டிகுலர்லி இன் பேடி இட்ஸ். ஓகேங்களா? பேடியிலேயேவும் கொஞ்சம் டிராஃப்டான கண்டிஷன்லாம் இருக்குன்னா அதை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய திறமையுள்ள கிராப்ஸை வந்துட்டு வி நீட் டு கல்டிவேட். அப்படி இல்லை அப்படின்னா தென் வி நீட் டு ப்ரீட். அந்த மாதிரி புதுசாக கொண்டு வரணும் ப்ரீடிங் பண்ணி. ஓகே. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மெஷர். இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளவுட் பர்ஸ்ட். அது ஆல்ரெடி ஒன்ஸ் சொல்லியிருந்தோம். ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அசாமில் வந்துட்டு தெர் வாஸ் அ ஹெவி ஃப்ளட்டிங். ஓகேங்களா? ரைட். ஸோ ஹெவி ஃப்ளட்டிங்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால். ஓகேங்களா? தென் அகைன் வி ஹவ் ஆல்ரெடி செட் டிசாஸ்டர் அப்படின்னா டிசாஸ்டருங்கிறது எல்லாமே டிசாஸ்டர் கிடையாது. ஒன்லி இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் த பாப்புலேஷன் அப்பதான் அது டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வல்கேனோ வருதுன்னா அது ஏதோ ஒரு ஐலாண்ட்ல வல்கேனோ வந்துச்சு அப்படின்னா அது டிசாஸ்டர்னு சொல்ல மாட்டோம். ஒரு வல்கேனோ வந்து அங்க இருக்கிற மக்கள் பாதிச்சா அப்ப அதுக்கு பேரு டிசாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அசாம்ல வந்துட்டு மக்கள் நிறைய பேர் ஜாஸ்தியா வந்து ஃபிளட்டிங்னால பாதிச்சிருக்காங்க. ஓகே. பர்டிகுலர்லி டியூ டு ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் அண்ட் ரிவரைன் ஃபிளட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஆறு ஓடிட்டு இருக்கிறப்ப மழை ஜாஸ்தியாகிறதுனால தண்ணி வெளியில வந்துருது. ஸோ இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ரிவரைன் ஃபிளட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிளட்ஸ் ரீசன்னால அசாம்ல வந்துட்டு லைக் இட் லெட் டு ஃபிளட். ஓகேங்களா? ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் லாஸ் தேர் லைஃப். ஓகே.
ஸோ இப்போ இந்த ஃப்ளட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கவர்மெண்ட் ஹஸ் கிளாரிஃபைட். ஓகே, ஸோ ஐஎம்டி கிளாரிஃபைடு தட் நோ கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் ரெக்கார்டட் இன் அசாம் அண்ட் நாகாலாந்து ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்னால அசாம் ஃப்ளட்டிங் நடக்க கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் கிளவுட் பர்ஸ்ட், ரைட்? ஸோ நம்மளுக்கு அந்த நேம்லயே தெரியுது இல்லையா? ஸோ கிளவுட் பர்ஸ்ட்னா சடன் ரெயின்ஃபால். ஓகேங்களா, சடனா வந்துட்டு அப்படியே டவுன் போர் வந்துட்டு பயங்கர ஜாஸ்தியா நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் அ பர்டிகுலர்லி ஸ்மாலர் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இது பாருங்க, இதுல லைக் இட் இஸ் ஒன்லி ஃபியூ கிலோமீட்டர்ஸ், ரைட்டா? ரைட். ஸோ ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன ஏரியாக்குள்ள என்ன ஆயிருது, நம்மளுக்கு அதிகமான ரெயின்ஃபால் வந்துட்டு விழுகிறதா என்னன்னு சொல்லுவோம், கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு. ஒரு மொத்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய ரெயின்ஃபால கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, ரைட். அதெல்லாம் ஹெவி டவுன் போர். இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த திடீர்னு மழை பெய்யுதா, ஸோ அப்போ அதனால நடக்கும் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ், சடன் ஃபிளட்ஸ். ஓகேங்களா, பொறுமையா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இல்லாம குவிக்கா வந்துட்டு திடீர்னு வெள்ளம் வந்துடுது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ். ஓகே, ஆர் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேங்களா, பர்டிகுலர்லி இன் ஹிமாலயன் ஏரியாஸ். ஓகேங்களா, சாயில் எந்த இடத்துல லூஸா இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆயிரும், டக்குன்னு சரிஞ்சு விழுந்துரும். ஓகேங்களா, ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ். தென் டெப்ரிஸ் ஃப்ளோவும் அதே தான். ஓகேங்களா, லேண்ட் சைட்ஸ், டெப்ரிஸ் ஃப்ளோ எல்லாமே அதே தான். டெப்ரிஸ் ஃப்ளோனா கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியா இருக்கும், லேண்ட் ஸ்லைட்னா இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ரைட். ஸோ வாட் இஸ் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா, ஸோ அக்கார்டிங் டு ஐஎம்டி, கிளவுட் பர்ஸ்ட் ரெயின்ஃபால் ஆஃப் 10 சென்டிமீட்டர் ஆர் 100 millimeter. ஓகேங்களா, ஸோ 10 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ வித்தின் 1 hour. ஓகேங்களா, 1 மணி நேரத்துக்குள்ள 10 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் விழுந்திருக்கணும். ஓகே, ஸோ விழுந்து அதுவும் என்ன எவ்வளோ ஏரியா கவர் பண்ணிருக்குன்னா 20 to 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா தான் கவர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, ஸோ சின்ன ஏரியா தான், ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு கவர் ஆகியிருந்தா மட்டும்தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ ஸ்மால் ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஓகேங்களா, ஹெவி டவுன்போர் அப்படி நடந்திருந்தா மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோக்கலைஸ்டு வெதர் ஃபினாமினன். மீன்ஸ் ஒன்லி இட் இஸ் ஹேப்பனிங் இன் அ லோக்கல் ஏரியா. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால லோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபுல்லா பரவி இருந்துச்சுன்னா ஜென்ரலைஸ்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஒரு இடத்துல மட்டும் தான் என்னன்னு சொல்றோம், லோக்கலைஸ்ட் அப்படின்னு. So it is a extremely localized weather phenomenon. Okay. So இது வந்தா என்ன ஆகும் நம்மளுக்கு, இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஸோ ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் நடக்கும். தென் சடன் ரைஸ் இன் ரிவர் டிஸ்சார்ஜ், தண்ணி போறது வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். ஓகே, தென் லேண்ட் ஸ்லைட்ஸ், மட் ஸ்லைட்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா, டேம்ஸ் பர்டிகுலர்லி இதெல்லாம் என்ன ஆகும் நம்மளுக்கு, குவிக்கா வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிரும். இதுவே வந்துட்டு கம்மியா வாட்டர் விடுக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா 1 hourல வி ஷுட் கெட் 10 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேங்களா, அதுவே மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா வி ஷுட் கெட் 5 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ சேம் 1 hour. 1 hourல 5 சென்டிமீட்டர் ஆர் மோர் இன் 1 hour. தட் இஸ் நோன் அஸ் மினி கிளவுட் பர்ஸ்ட். ஸோ ஏன் நம்மளுக்கு கிளவுட் பர்ஸ்ட் வந்துட்டு மெயின்லி தேர் அக்கரிங் இன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் டியூ டு ஸ்ட்ராங் கன்வெக்ஷன். ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு மவுண்டைன்ஸ் இப்படி இருக்கா, ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, விண்ட்ஸ் அந்த சைட்ல இருந்து வர்றப்போ தேர் ஃபோர்ஸ்டு டு மூவ் அப்வர்ட். ஓகேங்களா, இப்படி மழை இருக்கு அப்படின்றப்போ தேர் ஃபோர்ஸ்டு டு மூவ் அப்வர்ட். இப்படி இருக்கு மழை. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும், ஏர் பார்சல்ஸ் இப்படி மூவ் ஆகிக்கிட்டு வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க வந்தாலும் தேர் இஸ் அ அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ தேர் ஃபோர்ஸ்டு டு மூவ் அப். மேலே வந்துட்டு இப்படி ரைஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ மேலே ரைஸ் ஆக என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் கோஸ் டவுன், ரைட்? ஸோ டெம்பரேச்சர் டவுன் ஆகிறப்ப கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருந்து ஏர் பார்சல் மேலே போக போக என்ன ஆயிரும், வாட்டர் வேப்பரா இருக்குது, ஸ்டார்ட் கண்டென்ஸ்ட் அண்ட் இட் வில் ஃபார்ம் வாட்டர், ரைட்டா? இப்போ வாட்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும், ரைட்டுங்களா? இதுவே ஸ்ட்ராங்கான லைக் உங்களுக்கு வந்துட்டு அப்லிஃப்ட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது அதிகமான அப்வர்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, கன்வெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கிளவுட்ஸ் எப்படி இருக்கும், இன்னும் பெரிய கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகும். நிறைய ஏர் வருது, நிறைய மேலே ஏறுதுன்னா நிறைய வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கிளவுடும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் வில் ஃபார்ம் அ கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நல்லா டார்க்கா நல்லா ஹைட்டா இருக்கக்கூடிய கிளவுட்ஸ். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு கிளவுடோடைய டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும், லைக் மேல இருந்து. ஓகேங்களா, வெர்டிகலா, ரைட்? ஸோ அந்த மாதிரியான கிளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், சடனா என்ன ஆயிரும், சடன்லி தே வில் டவுன் போர். ஓகேங்களா, தே வில் ஸ்டார்ட் டவுன் போரிங். ஸோ அப்போ நம்மளுக்கு அதிகமான மழை வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு விழுந்துரும்.
அதுதான் எப்படி இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்வெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூவ்மெண்ட் ஓகேங்களா? கீழ இருந்து மேல மூவ் ஆகுது இல்லையா? அதுதான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தென் இந்தியால பொறுத்தவரைக்கும் கிளவுட் பர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் ரிலேட்டிவ்லி ரேர் ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருசா விழுகாது. பட் கிளைமேட் சேஞ்ச் நடக்க நடக்க இந்த மாரி ஈவென்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் இன்னும் வார்மரா அட்மாஸ்பியர் மாற 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 நம்மளுக்கு அதிகமான ரெயின்ஃபால்ஸ் வந்துட்டு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரைட்? அண்ட் ஒய் தே ஆர் டிஃபிகல்ட் டு ஃபோர்காஸ்ட். ஓகே. ஸோ இப்ப மழை பெய்யுது அப்படின்னா, நம்மளுக்கு தான் ஐஎம்டி வந்துட்டு முன்னாடியே சொல்லிருவாங்கல்ல. இப்ப மழை பெய்ய போது, இங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ரெயின்ஃபால் வரப்போகுது சொல்லலாம். ரைட்டா? பட் ஏன் இதோட இதோட பிரிடிக்ஷன் ஏன் வந்துட்டு பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் சடன். ஓகேங்களா? ஃபார்ம் ஆகுறதாகட்டும், விழுகிறதாகட்டும் என்ன ஆகுது நம்மளுக்கு? சடனா ஒரு பாயிண்ட்ல விழுந்துருது. ஓகேங்களா? வித்தின் அ ஹவர் லைக் இட் இஸ் லீவிங் ஆல் இட்ஸ் மாய்ஸ்சர் கன்டென்ட். ரைட்டா? அப்ப அப்படின்றப்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுனால ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் வெரி லோக்கலைஸ்ட் இல்லையா? ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே முடிஞ்சிருது. அப்ப சின்ன ஏரியால இருக்கு. ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியான்றப்ப அந்த ஏரியால வந்துட்டு நம்ம வச்சிருக்கிற ரேடார்லாம் கவர் பண்ணுமா? தெரியாது. இல்ல அது கவர் பண்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு மழை விழுந்து முடிஞ்சிரும். ரைட்? ஸோ அதுதான் வந்துட்டு மேஜரான ரீசன். ஸோ ஒரு ஸ்மால் ஏரியாவா இருக்கிறதுனால ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. First point, rapidly it happens within a small geographical area. So it is difficult to predict. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரிசல்யூஷன் நியூமெரிக்கல் வெதர் மாடல்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். பட் அதுக்கு கெப்பாசிட்டி அதுக்கு வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். கம்ப்யூட்டேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்கும் ரிசீவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? தென் வேற என்ன பண்ணலாம்? ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டோப்ளர் வெதர் ரேடார் நெட்வொர்க் வந்துட்டு நம்ம வைக்கலாம். டோப்ளர் அப்படின்னா என்னன்னா, நத்திங் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து ரேடார் சிக்னல் வந்துட்டு வெளியில போகுது. ஓகேங்களா? ஸோ ரேடார் சிக்னல் கோஸ் அண்ட் வாட் எவர் த ஆப்ஜெக்ட் இஸ் தேர், இட் ஸ்ட்ரைக்ஸ் த ஆப்ஜெக்ட் அண்ட் கம்ஸ் பேக். ஓகேங்களா? ஸோ இதுவே மழை இருந்துச்சுன்னா, மழை துளிய போய் தொட்டுட்டு இட் வில் கம் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீடையும் டைரக்ஷனையும் கால்குலேட் பண்ணி மழை எந்த சைட்ல இருந்து வருது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுதான் இந்த டோப்ளர் ரேடார் நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்துட்டு நிறைய ஸோ அங்கங்க 1, 2 பிளேசஸ் இல்லாம ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணணும். அப்பனா என்ன ஆகும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரேடார்ல த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட் வி வில் கெட் டு நோ. ரைட்டா? ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம பண்றது. தென் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் ஜாஸ்தி படுத்துறது வி கேன் யூஸ் ஏஐ. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெஷர்ஸ் வாட் வி கேன் டூ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எது கீழே பண்றோம்? அண்டர் மிஷன் மாசம் அப்படிங்கிறது கீழே பண்றோம். நெக்ஸ்ட் எஸ்சி ஆன் என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலா வாட் இஸ் எசென்ஷியல் இஸ் பிஃபோர் வி ஆர் ஸ்டார்டிங் அ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? பெரிய லெவல் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரோடு இல்ல ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்ல ரயில்வே போடுறோம். ஓகே. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்ப ஒரு காட்டுக்குள்ள அந்த ரோட்வே போகும். ரைட்? அது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஒரு டைகர் ரிசர்வா இருக்கலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் நம்மளுக்கு இந்த ரோடு போடுறப்ப இதனால ஒரு எக்கோசிஸ்டம் பாதிக்குது. வி டோன்ட் நோ. ரைட்? ஸோ அந்த டிபெண்ட்ஸ். இல்ல ஒரு மைனிங் பண்றோம் அதனால வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வரும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத வாங்கணும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு தனி ஆடிட்டர்ஸ் வச்சு கூட பண்ணலாம் அதுல. ஓகேங்களா? ரைட்? என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த இம்பாக்ட் எவ்வளவு தூரம் அது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவு பேர் அது பாதிக்கும், என்னென்ன பாதிப்புல கொண்டு வரும்ன்றத ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட்டே பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயா இருக்கு. ஓகேங்களா? லைக் உத்தரகண்ட் இருக்கு. உத்தரகண்ட்ல வந்துட்டு நம்ம ரோட்வேஸ் போடுறோம். ஓகே. ஸோ அந்த ரோட்வேஸ் நம்ம போடுறப்ப இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்காமயே ஒரு ரோட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதனால நாளைக்கு பாதிப்புகள் ஏதாவது வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடக்கலாம், எர்த்குவேக் நடக்கலாம். ரைட்டா? இம்பாக்ட் அதனால மக்களுக்கு ஜாஸ்தியா இருக்கலாம். இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வரும்ன்றதுனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் நம்ம என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிறது இட்ஸ் அ ரெகுலர் ரூல். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் திஸ் கிளியரன்ஸ் வித்தவுட் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் தே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகேங்களா? ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது இல்லை இதே தான் சேம் இந்த ரோடு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
பண்ணிட்டு அதுக்கப்புறமா தே வில் கோ ஃபார் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? போஸ்ட் ஃபேக்டோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூசுவலா என்னதான் பண்ணியிருக்கணும்? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சில கேசஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறத போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது எப்படி சொல்லுவாங்கன்னா கோர்ட்ல, வி ஹேவ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் திஸ் மச். இப்ப போய் நீங்க வந்துட்டு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? திஸ் இஸ் ஃபார் த லார்ஜர் குட். அதாவது பர்ட்டிகுலர்லி ஃபார் பப்ளிக் பர்ட்டிகுலர்லி இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எதுல சொன்னாங்கன்னா, உத்தராகண்ட்ல சொன்னாங்க. ஓகேங்களா? உத்தராகண்ட்ல நெறைய இடத்துல சயின்டிபிக் சர்வே எடுக்காமயேவும் ரோட்வேஸ் வந்துட்டு போட்டுட்டாங்க. ஸோ அந்த ரோட்வேஸ்னால நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல என்னன்னா, நெறைய இடத்துல என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமயே ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நவ் தே ஹேவ் இன்வெஸ்டட், தே ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட். இப்ப போய் அத ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதையே காரணமா வச்சு என்ன பண்ணிடுறாங்க? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிடுறாங்க. பட் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? என்விரான்மெண்ட்ட இம்பாக்ட் பண்ணுது. என்விரான்மெண்ட்ட இம்பாக்ட் பண்ணா கடைசியா அது யார தான் இம்பாக்ட் பண்ணும் அகைன்? நம்மளையே தான் இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரிலேட்டட் டு திஸ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் என்னலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் த சென்டர்ஸ் 2021 ஆஃபீஸ் மெமரண்டம். அப்படின்னா இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆஃபீஸ் மெமரண்டம் என்ன போவேன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல என்ன பண்ணிருக்காங்க? அலோவிங் போஸ்ட் ஃபேக்டோ என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ், reinforcing that prior environmental clearance is mandatory for regulated projects. ஸோ ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே கம்பல்சரியா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த 2021ல கொண்டு வந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை கோர்ட் வந்துட்டு தே ஹேவ் ஸ்ட்ரக் டவுன், மீன்ஸ் தே ஹேவ் கேன்சல்ட் இட். ஓகேவா? ஸோ அப்ப அந்த மெஷர் என்ன? அது 2021ல கொண்டு வந்தது நோட்டிபிகேஷன் என்ன? அது போக வேற என்னலாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ரைட்? இதுல நம்மளுக்கு நெறைய கொஞ்சம் கேசஸோட நேம்ஸா வரும். ஓகேங்களா சார்? ஸோ ஒரு 1, 2 கேஸ் பேர் மட்டும் பார்த்துட்டு ரிமைனிங் வந்துட்டு கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னங்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும். ஓகே. ஸோ எல்லாமே மக்கப் பண்றது கஷ்டம். ஓகேங்களா? நெறைய கேசஸ். ஸோ 1, 2 கேஸ் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2025ல இந்த சென்டர் ஃபார் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிகிரேடட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் அகைன்ஸ்ட் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். இவங்க 2 பேருக்கு நடந்த கேஸ்ல தான் என்ன பண்ணிருக்காங்க? கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. ஓகே. வேற இந்த கோர்ட் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, they held that executive instructions cannot override statutory provision. ஸோ இந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸ்ல கோர்ட் என்ன சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட்? ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்ன வந்துட்டு பண்ணணும்னு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் cannot override statutory provisions. ஸ்டாச்சுட்டரினா என்னது? லா வச்சு கொண்டு வந்தது. ஒரு லா எப்படி கொண்டு வருவோம் நம்ம? பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்க பாஸ் ஆகி வரணும். ரைட்டா? ஸோ it got passed through people represented by, I mean, again, so அங்க இருக்கக்கூடிய people they are represented by common citizens. ஓகேங்களா? லைக் by the people of the country. ரைட்டா? அப்ப அங்க இருக்கிறவங்க மூலமா அது வந்திருக்கு அப்படின்னா டெமோக்ராட்டிக்கா மூவ் ஆன ஒரு லா. அப்ப இட் ஷுட் பி கிவன் த ஹையர் ப்ரிஃபரன்ஸ். ரைட்டா? ஸோ அப்ப ஹையர் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கணும்? லாக்கு தான் இருக்கணும். அந்த ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ்க்கு தான் இருக்கணும். அதை ஓவர் ரைட் பண்ற மாதிரி, அதாவது அதை விட இன்னொரு நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொண்டு வந்து இதை வந்துட்டு அது ஓவர் டேக் பண்றது. ஓகேங்களா? ஸோ அந்த ஓவர் ரீடிங் பவர் எதுக்கு கிடையாது? எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்க்கு கிடையாது. ஓகே. அதுதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேனாட் ஓவர் ரைட் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ். ஸ்டாச்சுட்டரின்னு சொல்லிட்டு அப்ப லா இருக்கும். என்ன லா அப்படின்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே. அண்ட் தென் இஏனா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் 2006. ஸோ இது ரெண்டையும் ஓவர் ரைட் பண்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then they also reinforces. They have said, ஓகேங்களா? So they have reiterated that principle that prior environmental clearance is mandatory. அப்ப கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி environmental clearance வாங்கியே ஆகணும் அப்படிங்கறதை சொல்லியிருக்காங்க. So then அப்ப எதுக்கு தான் அப்புறம் நம்ம இந்த எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, exceptional relaxation through an office memorandum may be permissible. அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லல, நம்ம கொடுத்துக்கலாம். ஆனா எப்ப? only permissible only in extraordinary circumstances or in
லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? மக்களுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, இல்ல ரொம்ப எக்ஸெப்ஷனான சிச்சுவேஷன்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த எக்ஸெப்ஷன்ஸ் தருவோமே தவிர, ஆல் தி அதர் பீரியட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் என்விரான்மென்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல ஜஸ்ட் நீங்க ரீட் த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2014ல என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா 6-month window for projects operating without prior environmental clearance to seek ex post facto approval. So 6 months, அதாவது நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு கரப்ஷன் பிளாக் மணி எல்லாம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் தே ஹவ் கிவன் அ பீரியட், ஓகேங்களா, ஒரு பீரியட் கொடுப்பாங்க. இந்த 3 மாசம் உங்களுக்கு வந்துட்டு டைம், யாரெல்லாம் பிளாக் மணி வச்சிருக்கீங்களோ, இல்ல அன்அக்கௌண்டட் அன்ரெஜிஸ்டர்ட் மணி வச்சிருக்கீங்களோ, அதை நீங்க என்ன பண்ணிடணும், கொடுத்துட்டீங்க அப்படின்னா 50% மட்டும் அதுல இருந்து நாங்க வந்துட்டு 50% சப்மிட் பண்ணோம், ரிமைனிங் 50% நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸ் எல்லாம் பே பண்ணாத மணி இருக்கும் இல்லைங்களா, சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க ப்ராப்பரா டாக்ஸ் பே பண்ணலன்னா என்னது, பிளாக் மணி தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மணில அட்லீஸ்ட் ஒரு 50% நீங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டா ரிமைனிங் 50% நீங்களே வச்சுக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஃபெயில் டு ப்ரொடியூஸ் டு த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல்லாவே கவர்மெண்ட்டே கண்டுபிடிச்சா ஃபுல்லா கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். கண்டுபிடிக்கல கவர்மெண்ட்ங்கிறது ரெண்டாவது. பட் இன்கேஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சுன்னா ஃபுல்லா கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா 50% கொடுத்துட்டா மீதி 50% நீங்க வச்சுக்கலாம். ஸோ வி ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்டா? அதே மாதிரியே இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே வாங்காம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க ஒரு விண்டோ தரோம், ஒரு 6 months டைம் பீரியட். இந்த டைம் பீரியடுக்குள்ள இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிடணும், they should have this environmental clearance signed அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது 2017ல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சோ இது வந்துட்டு ஒன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, they have given an executive order that says whoever didn't get environmental clearance they can apply now and they can get within 6 months of period. ஓகேங்களா? அப்ப யாரெல்லாம் வாங்கலையோ they have violated the law already, பட் இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எக்ஸெப்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2017ல ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடுத்து திரும்ப 2020, சோ இது என்ன சொல்லியிருக்காங்க, 2020ல கோர்ட் சொல்லுது, இது வந்து மினிஸ்ட்ரி கொடுத்தது 2017. 2020ல கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the post facto environmental clearance is contrary to environmental jurisprudence, so it is affecting the environmental principle அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிகாஷனரி பிரின்சிபல் இதை வயலேட் பண்ணுது, ஸோ இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம அதாவது பின்னாடி பாதிப்பு வரக்கூடாது, அதுக்கு நம்ம முன்னாடியே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அதுதான் ப்ரிகாஷன், ரைட்? அந்த ப்ரிகாஷனரி பிரின்சிபல் தான் என்னது, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதையே பண்ணல அப்படின்னா இட் இஸ் வயலேட்டிங் திஸ் பிரின்சிபல் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு 2020ல கோர்ட்டோட ரூலிங். அடுத்து திரும்பவும் 2021ல அகைன் இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, they have directed, court have directed the ministry to frame an SOP. ஓகேங்களா? SOP னா ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். ஓகேங்களா? சோ இது இப்படிதான் ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு SOP வந்து கிரியேட் பண்ணுங்க, லைக் எஸ்பெஷலி ஃபார் வயலேஷன் கேசஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பெனால்டி அமௌண்ட் பே பண்ணணும், ஜெயிலு, இம்ப்ரிசன்மெண்ட், ரைட்? இல்ல அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டை கவர்மெண்ட் தராது, ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் வந்து இவாக்குவேட் பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் வந்துட்டு கவர்மெண்ட் ஷுட் பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு யார் டைரக்ட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்றாங்க, ரைட்? அகைன் அப்ப சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணது படி 2021ல அகைன் மினிஸ்ட்ரி வந்துட்டு தே ஆர் இஷ்யூவிங் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இதுதான் இப்ப நம்ம பார்த்தது. 2021 வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா கோர்ட்டு. ஸோ அதுதான் என்ன, ஸோ மினிஸ்ட்ரி இஷ்யூட் அன் ஆஃபீஸ் மெமரண்டம் இன்ட்ரடியூசிங் an SOP that permitted post facto environmental clearance after payment of penalties. ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி, பெனால்டி பே பண்ணிட்டு. ஸோ ஜஸ்ட் பெனால்டி பே பண்ணிட்டா அந்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு மாறிடுமா, மாறாது. ஸோ இப்போ இப்படி ஒரு ரூலிங்கை வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஹவ் இஷ்யூட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல பெனால்டி பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, they have given a window. ஓகேங்களா? ஒரு ஓப்பன் விண்டோ வந்து 6 months கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பெனால்டி மட்டும் பே பண்ணிக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அகைன் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எப்ப தரலாம் அப்படின்னா ஒன்லி டு ப்ரொடெக்ட் த லிவ்லிஹுட் அண்ட் எக்கானமி, அந்த மாதிரி கேசஸ்ல மட்டும் தான் கொடுக்கணும், எக்ஸெப்ஷனல் கேஸ்.
அப்படின்னு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஓகே, தென் 2025ல சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் 2017 நோட்டிபிகேஷன். 2017 நோட்டிபிகேஷன் அண்ட் 2017 நோட்டிபிகேஷன் எடுத்து 6 months விண்டோ சொன்னோம் இல்லையா, எடுத்ததும் அது அந்த 6 months விண்டோல வந்து யாரெல்லாம் சைன் வாங்கலையோ வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இதையும் 2021 ஆஃபீஸ் மெமரண்டம். ஓகேங்களா, ஸோ இந்த 2021 என்ன சொன்னாங்க, பெனால்டி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, இது ரெண்டையுமே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுச்சு, கேன்சல் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, டிக்ளேரிங் தம் இன்கன்சிஸ்டன்ட் வித் என்விரான்மெண்டல் லா. ஸோ லாவோட ஒத்து போகல, அதனால நீங்க அதை வந்துட்டு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. தென் ஸோ எப்போ இந்த மெக்கானிசம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒன்லி அண்டர் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஓவரால் கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ என்ன ஆக மொத்தத்தில் கோர்ட் வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை ப்ரியரே வாங்கியிருக்கணும், பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஓகே, போஸ்ட் ஃபேக்டோ பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு ரெகுலரா இருக்கக்கூடாது, அப்பப்ப பண்றது. 2021ல பெனால்டி கொண்டு வந்துக்கலாம்னு சொல்றாங்க, 2017 6 months விண்டோ பீரியட்ல சைன் பண்ணிக்கோங்க, ஐ மீன் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிசம் மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தேர் ஷுட் பி அ எஸ்டாப்ளிஷ்டு லா ரிகார்டிங் திஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் கம்பல்சரி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்துட்டு அசஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், இட் ஷுட் பேலன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கலாஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி. ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கணும், க்ரோத் இருக்கணும் ஒரு கண்ட்ரிக்கு அப்படிங்கிறதையும் கோர்ட் வந்துட்டு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ஸோ தீஸ் பிரின்சிபல்ஸ் வி கேன் அப்சர்வ் ஃப்ரம் தீஸ் கேசஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வாங்காம போயிட்டாங்க அப்படின்னா அதனால என்ன இம்பாக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஐ மீன் வாங்காம போயிருச்சு அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுத்திருக்காங்க, அப்படி போஸ்ட் ஃபேக்டோ வாங்குறதுனால என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு, எதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, லீகலா. ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, ஓகே அது எல்லாமே பார்த்துருக்கோம். அகைன் எப்ப மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம், நேஷனல் எமர்ஜென்சி இல்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் இல்ல அப்படின்னா பப்ளிக் வெல்ஃபேர் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, அண்ட் இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி எக்ஸப்ஷனல். ஓகேங்களா, ரொம்ப மேக்ஸிமம் இதையே ரெகுலரா வைக்காம எக்ஸப்ஷனலா மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லி. நெக்ஸ்ட் சிபில், டிரான்ஸ் யூனியன் சிபில். ஓகேங்களா, அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிபில்ன்றது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் டிரான்ஸ் யூனியன் சிபிலோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, they have recently released a report. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்துட்டு என்ன, வாட் ஆர் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ ஃபார்மல் கிரெடிட் எக்கோசிஸ்டம் ஹேஸ் எக்ஸ்பேண்டட். ஓகேங்களா, அப்புறம் என்ன அர்த்தம், கிரெடிட்னா என்னது, இந்த இடத்துல கிரெடிட் அப்படின்னா ஸோ த இன்கம் யூ ரிசீவ். ஓகேங்களா, பட் அஸ் அ லோன். ஓகேங்களா, ஸோ கடனா வாங்குறது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கிரெடிட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி கிரெடிட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது, கிரெடிட் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கலாம், ஒன்று ஒரு மணி லெண்டர்கிட்ட இருந்து வட்டிக்கு விட்டு காசு வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபார்மலா இருக்கலாம். ஓகேங்களா, ரைட், ஆர் ஃபார்மல் அப்படின்னா யூ கெட்டிங் இட் த்ரூ பேங்க்ஸ், ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு கடன் வாங்கணும்னா அது என்னன்னு சொல்றோம், ஃபார்மல் கிரெடிட் அப்படின்னு சொல்றோம். ரைட், ஸோ அப்ப இந்தியாஸ் ஃபார்மல் கிரெடிட் எக்கோசிஸ்டம் எக்ஸ்பேண்டட் அப்புறம் என்ன அர்த்தம், பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறது ஜாஸ்தி ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. ஸோ இட் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 35% to 74%. இந்த பெர்சன்டேஜ் யாரை குடிக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது பாரோ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு தடவையாவது பாரோ பண்ணவங்களுடைய எண்ணிக்கை எப்படி ஆயிருக்கு, 74 வந்துட்டு இன்க்ரீஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கன்சியூமர் ஓவர் லெவரேஜிங் ஹேஸ் எமர்ஜ் அஸ் அ மேஜர் கன்சர்ன். மீன்ஸ் ஸோ தே ஹேவ் அ இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 இன்கம் வந்துட்டு பெர் மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க வாங்கக்கூடிய கடன் அந்த 50,000 இன்கம்ல தே கான்ட் பே பேக். ஓகேங்களா, ரீபே பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், ஓவர் லெவரேஜிங். அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் மீறி அதிகமான லோனை வந்துட்டு வாங்குறது. ஓகேங்களா, ஸோ தேட் இஸ் ஓவர் லெவரேஜிங். ஓகேங்களா, ஸோ கன்சியூமர் ஓவர் லெவரேஜிங் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. மீன்ஸ் தே ஹேவ் ஓவர் பாரோடுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதோடைய பெர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் டு 18% அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூ டு கிரெடிட், அதாவது
புதுசா பாரோ பண்ண வர்றவங்க அவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. டோட்டலா இருக்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ரைட்? ஃபார்மல் எக்கோசிஸ்டம் அதிகமா இருக்கு. ஆனா, புதுசா இப்ப வந்து அக்கவுண்ட் புதுசா இப்ப வந்து லோன் வாங்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி. நியூ டு கிரெடிட் பாரோவர்ஸ் ஹஸ் லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2017ல இருந்து 26 வரைக்கும். இந்த பீரியட்ல என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் புதுசா வர்றவங்க கம்மியா இருக்கு. பட் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க? வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. தென் அதே மாதிரி ஆனுவல் growth ரேட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் ஆக்டிவ் கன்சியூமர்ஸ் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எந்த மாதிரியான கன்சம்ஷன் ஓகேங்களா? கிரெடிட்ல என்ன டைப் ஆஃப் கிரெடிட் நம்ம வாங்குறோம்? ஹவுசிங் லோன் வாங்கலாம். ஓகேங்களா? இல்ல பிசினஸ் லோன் வாங்கலாம். ரைட்? ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் இருக்கு இல்லையா? அந்த கிரெடிட்ல பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் கிரெடிட் தான் ஜாஸ்தியா இருக்கு. கன்சம்ஷன் கிரெடிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹவுசிங் லோன் வாங்குறதுமே கன்சம்ஷன். வீடு நம்மளோட உபயோகத்துக்கு தான் வாங்குறோம். பிசினஸ் பண்றதுக்காக வாங்கல. ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி ரிலேட்டட் கிரெடிட் கார்ட்ஸ், பர்சனல் லோன்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது நீங்க கார் வாங்குறீங்க, காருக்கு நீங்க கிரெடிட் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு தான் என்ன இருக்கு நம்மளுக்கு கிரெடிட் வந்துட்டு ஜாஸ்தியா போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் பிகம்ஸ் த லார்ஜஸ்ட் செக்மெண்ட். ஓகேங்களா? அதிகமான லோன்லயே அதிகமான லோன் எதுக்கு போகுது? கன்சம்ஷன் கிரெடிட்டுக்கு போகுது. தென் அபார்ட் ஃப்ரம் தட் உமன் பாரோவர்ஸ் ஷேர் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Then young borrowers also increased to 39%. Then யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் வந்துட்டு அதிகமா வாங்குறது வெஸ்டர்ன் ஆர் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். நவ் திஸ் ஜியோகிராபிக்கல் அப்ரோச் ஷிஃப்டட். ஓகேங்களா? இப்ப எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ்ல தான் ஜாஸ்தியா வந்துட்டு கிரெடிட் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எது சொன்னது? சிபில் ரிப்போர்ட்டோட எது ஓகேங்களா? ஸோ சிபில்ன்றது என்ன? ஓகே. ஸோ சிபில் அப்படின்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ லிமிடெட். இந்தியா லிமிடெட். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி. அதாவது நம்ம வந்துட்டு பேங்க்ல போய் லோன் வாங்குறோம் ரைட்டா? ஸோ பேங்க்ல லோன் வாங்குறோம். நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி என்ன இருக்கு, எவ்வளோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னது ரிலேட்டட் டு கிரெடிட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் வாங்குறாங்க, எவ்வளோ போகுது, திருப்பி கொடுக்குறாங்களா, கொடுக்கலையா, திருப்பி கொடுத்தாங்கன்னா அது பெட்டர், கொடுக்கலைன்னா அது என்பிஏ அசட்டா மாறிடும். நம்ம பேங்க் வந்துட்டு ரிஸ்கி ஆயிரும். அப்ப எக்கோ சிஸ்டத்தை அது குறிக்குது, எக்கனாமியை குறிக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையுமே இந்த சிபில் ரிப்போர்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் பர்சனலா எவ்ரி ஒன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஓகேங்களா? நம்ம வந்துட்டு லோன் வாங்குறோம் பேங்க்ல இருந்து அப்படின்னா வெதர் வி ஆர் ரீபேயிங் த லோன் பேக், இல்ல எவ்வளோ பீரியட்ல நம்ம ரீபே பண்றோம், எவ்வளோ லோன் வாங்குறோம், எல்லா டீடைல்ஸுமே என்ன பண்ணலாம் இந்த சிபில்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எங்க இருந்து லோன் வாங்கினா பெட்டரா இருக்கும், எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுப்பாங்க. அதுதான் இந்த சிபில். சிபில் அப்படிங்கிறது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2000. collect, maintain, provide individuals and business credit information. So it includes both business and individual. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிபில் ஸ்கோர் தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்றதுதான் இந்த ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ 2017 டிரான்ஸ் யூனியன் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, லைக் மெஜாரிட்டி ஸ்டேக் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப மேஜர் ஸ்டாக் யார் வாங்கிக்கிறாங்க? டிரான்ஸ் யூனியன் அப்படிங்கிறது வாங்கிடுது. அதனால இப்ப டிரான்ஸ் யூனியன் சிபில் அப்படிங்கிறது மாறிடுச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் லைசன்ஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எது கீழே தான் வேலை செய்தானா? ஆர்பிஐ கீழே தான், இண்டிபெண்டா தான் இருக்கு. பட் இட் இஸ் லைசன்ஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. பேங்க்ஸ் ஒர்க் ஆகுது, பட் பேங்க்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ ஈவன் இஃப் இட்ஸ் அ பிரைவேட் பேங்க். ஓகேங்களா? அதே தான். So regulated by RBI under the Credit Information Companies Act 2005. Yeah. So இது என்ன பண்ணும், பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, ஹவுசிங் கம்பெனிஸ் இது எல்லாத்துலயும் இருந்து கிரெடிட் டேட்டா ஃபுல்லா தே வில் ரிசீவ் பண்ணி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ வந்துட்டு உங்களோட கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் நம்மளுக்கு நல்லா இருக்கு, நம்மளுடைய ஸ்கோர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி we can get the loan. ஓகே. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம் அதை. சிபில் ஸ்கோர்ன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் 3 digit நியூமரிக்கல் கிரெடிட் ஸ்கோர். ஸோ 300ல இருந்து 900 ரேஞ்ச் இருக்கும். 750 ரேஞ்சுக்கு மேல இருந்துச்சுன்னா குட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த ஸ்கோர் வந்து எதை பேசிஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஒரு லோனை வாங்கிக்கிட்டு கரெக்டா கொடுக்குறோமா, நம்ம மாசம் மாசம் இல்லை வருஷம் அதுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் ரைட்டா? அந்த வட்டியை கரெக்டா கட்டுறோமா, ஓகேங்களா, இல்ல லோனை கரெக்டா அடைச்சிடுறோமா, ஸோ அதுதான் ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி. தென் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ, எப்படி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம், லோன்ஸ் எத்தனை லோன்ஸ் எடுத்திருக்கிறோம், மொத்த கிரெடிட் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையுமே கணக்கெடுப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ கணக்கு எடுத்துட்டு நம்மளுக்கு பெட்டர் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்ல குவிக் ப்ராசஸிங் ஆஃப் லோன் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்ல அட்வான்டேஜ் ரைட். ஸோ ஹையர் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா லோவர் கிரெடிட் ரிஸ்க், அதாவது இவங்க கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா இவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, ஏன்னா ஏற்கனவே எல்லா கடனையுமே கரெக்டா அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், அந்த ஸ்கோரை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட் ரெடியூசஸ் ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ கிரெடிட் ஸ்கோர் நல்லா இல்ல, ஏற்கனவே வாங்கின 2 கடன் அடைக்கல, இப்போ போய் நம்ம வந்துட்டு 10 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தா அவன் திருப்பி அடைப்பானா, மாட்டான். ஸோ வி ஆர் கால்குலேட்டிங் திஸ் இல்லையா. ஸோ அதுக்காகத்தான் இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கொண்டு வந்தது. So CIBIL score of 750 or above is considered good for loan approval. இருந்துச்சு அப்படின்னா குவிக்கா வந்துட்டு லோன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபாஸ்டர் லோன் அப்ரூவல்ஸ், ஹையர் லோன் அமௌண்ட்ஸ் அண்ட் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இதெல்லாம் அதோடைய அட்வான்டேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிபிஏஎம். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டா மட்டும் பார்த்துக்கலாம், ரொம்ப டீப்பா போகாம. ஓகே, பிகாஸ் பிக் டாபிக். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்விரான்மெண்ட்ல நம்ம வந்துட்டு படிப்போம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஏஎம் அப்படிங்கிறது என்னன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஓகேங்களா. சிபிஏஎம். ஸோ இது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு ஸோ யூரோப்பியன் யூனியன் இருக்கு. ஓகேங்களா. இந்த யூரோப்பியன் யூனியன்ல அவங்க ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரிங் பண்றப்ப நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணுவோம். கரெக்டா. ஒரு மேனுஃபேக்சரிங் இப்போ ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னா அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் இன்ட்ரின்சிக் டு த கம்பெனி. மீன்ஸ் அந்த ஸ்டீல் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கம்பல்சரி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகியே தீரும். ஓகேங்களா. ஆகாம இருக்கவே இருக்காது. அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. கோலை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி கோல் தெர்மல் பவர் பிளான்ட்ல கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வருமா வராதா, கண்டிப்பா வரும். ஸோ இட் இஸ் இன்ட்ரின்சிக். ஓகேங்களா. ரைட். அதே தான் சொல்றோம். இந்த மாதிரி இன்ட்ரின்சிக்கா இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கம்பல்சரி ரிலீஸே ஆகும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு லெவல், ஸ்டாண்டர்ட் லெவல் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 டன் ஆஃப் ஸ்டீல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு 1.5 டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நடக்குது. ஓகேங்களா. அது வரைக்கும் நடந்துக்கலாம். அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிறது எங்க, யூல. ஓகேங்களா. ரைட். ஸோ யூ ஹேவ் EU and you have India here. ஓகே. ஸோ EUல 1 டன் ஆஃப் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 1.5 டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1.5 இல்லைன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1 டன்னு கூட, ஒரே 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட எமிட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த மெக்கானிசம் யூ ஆர் யூசிங். ஓகேங்களா. ரைட். இதுவே நம்ம அந்த மெஷர் இப்போ இந்த ப்ராப்பரான இந்த ஸ்டாண்டர்டை நம்ம எடுக்கல அப்படின்னா 2 டன்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ அந்த 0.5 மேனேஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த அதை மேனேஜ் பண்ற மாதிரி கார்பன் கிரெடிட்ஸ் வந்துட்டு வாங்கலாம். இல்ல இதை காம்பன்சேட் பண்ற மாதிரி வேற எங்கேயா பிளான்ஸ் கேம்பா அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை காம்பன்சேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வேற ஏதாவது பண்ணணும். ஓகேங்களா. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸோ யூவோட ஸ்டாண்டர்ட் என்னது 1.5. ஸோ 1.5க்கு மேல போனாங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி either they need to buy carbon credits or they need to pay penalty. ஓகேங்களா. ரைட். இப்போ இந்தியா எடுத்துக்கலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எமிட் ஆகுது ஃபார் சேம் 1 டன் ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா. இப்போ இங்க எவ்வளவு இருக்கு, 1 டன் ஆஃப் ஸ்டீலுக்கு 1.5, அங்க 2.5. ஸோ எக்ஸ்ட்ரா 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ராவா வருது. கரெக்டா. ரைட். இப்ப இது என்ன ஆகுதுன்னா இப்ப இவங்க வந்துட்டு இந்தியா EU இட் இஸ் இம்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா. ஓகேங்களா. ரைட். ஸோ இந்தியால இருந்து ஸ்டீலை வந்துட்டு வாங்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்தியால இருந்து ஸ்டீல் வாங்குறப்ப கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் என்ன ஆயிருது, ஜாஸ்தியா இருக்கு. இதுவே அவங்க ஊர்ல இருக்கிற ஸ்டீல் இப்ப நீங்க 1.5 டன்ஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு அப்ளை சம் கிரீன் டெக்னாலஜிஸ். ரைட்டா. அப்ப நீங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் மாத்துறப்ப என்ன ஆயிரும், காஸ்ட் வில் இன்க்ரீஸ். ரைட். அப்ப இங்க இருந்து வாங்குறதை விட நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தே வில் இம்போர்ட். ஓகேங்களா. அப்ப இம்போர்ட் பண்றப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா EU எதுக்காக இந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்களோ அது ஒர்க் அவுட் ஆகலையா. ரைட். எப்படினாலும் EU உடைய கன்சம்ஷனுக்கு வேற ஏதோ ஒரு மூலையில இருந்தாவது என்ன ஆகுது, அதே அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆயிட்டு தான் இருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம யூசேஜுக்கு தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னு தான் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கம்மி பண்ற ஸ்டாண்டர்டை கொண்டு வர்றோம். பட் ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா. வேற ஒரு கண்ட்ரியில் நடக்கிறது மூலமா அது நடக்குது. அப்ப இப்ப யாரு காரணமாயிடுறாங்க,
EU தான் காரணமாகுது. EU வாங்குறதுனால தான் அங்க இம்போர்ட் நடக்குது. சோ இதனால அவங்க என்ன பண்றாங்க? தே ஆர் பிரிங்கிங் எ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ரைட்? என்ன அப்டின்னா, இந்த எக்ஸ்ட்ரா 1 டன் அவங்க புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சோ இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? தே நீட் டூ பே மனி. இல்ல எப்ப? தே நீட் டூ பே திஸ் அஸ் அ டாக்ஸ் வென் தே ஆர் இம்போர்ட்டட் டூ யூரோப். ஓகேங்களா? ரைட். அப்ப அந்த 1 டன் ஆஃப் ஸ்டீல் வந்துட்டு 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ, அந்த அமௌண்ட்ட வந்துட்டு யார் பே பண்ணி ஆகணும்? எக்ஸ்போர்ட் யார் பண்றாங்களோ அவங்க பே பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இது என்னது? இட்ஸ் பிகமிங் அ பர்டன். ரைட்டா? இதுதான் சிபிஏஎம். ஓகேங்களா? இது இன்னும் நமக்கு நல்லா கிளியரா புரியணும் அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் வொர்க் ஆகுது. ஓகேங்களா? சோ கார்பன் மார்க்கெட்னா என்ன? இதெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம என்விரான்மென்ட்ல பார்ப்போம். ஓகே. சோ இப்போதைக்கு அந்த சிபிஏஎம் என்ன நியூஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சோ இந்தியா நெகோஷியேட்டட் சிபிஏஎம் அனெக்ஸ் வித் வித்தின் FTA. ஓகேங்களா? சோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் டு அட்ரஸ் ஃபியூச்சர் சேஞ்சஸ் இன் யூஸ் கார்பன் பிரைசிங் ஃப்ரேம்வொர்க். ஓகே. இந்த சிபிஐஎம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு கார்பன் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வச்சிருக்கீங்க. சோ இதே மாதிரியே நாங்களும் என்ன பண்ணிக்கிறோம், இந்தியால அதே மாரி ஒரு கார்பன் டாக்ஸ் மெக்கானிசம் கொண்டு வரோம். So இப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இந்த கண்ட்ரில இந்தியால வந்துட்டு வி ஆர் நாட் கலெக்டிங் டாக்ஸ் ஃபார் த கார்பன். கரெக்ட்டா? இப்ப அந்த எக்ஸ்ட்ரா 1 டன் ஆஃப் ஸ்டீல் நம்ம புரொடியூஸ் பண்றதுக்கு பெனால்டி எதுவுமே நம்ம வாங்கலைல. ரைட்? அதனால என்ன ஆகுது, அவங்க பெனால்டி வாங்குறாங்க. இப்ப இதுவே நம்மளே பெனால்டி வாங்கிக்கிட்டா, நம்ம கண்ட்ரிக்கு அந்த காசு வந்துரும். நம்மளே பெனால்டி வாங்கி இங்க இருக்கிறவங்கள வி ஆர் ஃபோர்சிங் தெம் டு ப்ரொடியூஸ் சேம் 1 டன் ஆஃப் ஸ்டீல் அட் 1.5 டன்ஸ். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அவங்களும்? அங்க போகிறப்ப தே டோன்ட் நீட் டு பே எக்ஸ்ட்ரா மனி இன் யூரோப். ஓகேங்களா? இப்ப அதனால இந்தியா என்ன சொல்றாங்க, நாங்களே ஒரு கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம் வந்துட்டு கொண்டு வந்து நாங்களே கார்பன் டாக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணணும் அத? யூரோப் ஸ்டாண்டர்டுக்கு அத ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா அது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு இல்ல. அதுதான் இப்ப இஷ்யூ. ஓகேங்களா? ரைட். ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சிபிஐ மெக்கானிசம். புரியல அப்படின்னா பரவாயில்ல. ஓகே அகைன் பட் ஜஸ்ட் ரீட் த்ரூ மட்டும் பண்ணி பார்த்து. இது வந்துட்டு 31st ஓடது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் 31st. நெக்ஸ்ட் டேயோடது இன்னைக்கோடது இருக்கு. 3 நியூஸ் மட்டும். ஸோ இப்ப இன்னைக்கு லைக் ஆகஸ்ட் 1 இன்னைக்கு டேட்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா legal framework on obscenity and profane speech. Okay. So when particularly if it is directed towards some public figure. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏன் வருது இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு சம்மன் ஹஸ் ட்வீட்டட். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு எஃப்ஐஆர் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ரைட். ஸோ நொய்டா போலீஸ் ரெஜிஸ்டர்ட் ஜீரோ எஃப்ஐஆர். ஸோ வி நீட் டு நோ வாட் இஸ் ஜீரோ எஃப்ஐஆர். அது கடைசியா பார்ப்போம். ஜீரோ எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் உமன். ஓகேங்களா? ஸோ ஃபார் அலிஜெட்லி ஷி மேட் லைக் ரிமார்க்ஸ் அகேன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்ன கண்டென்ட் நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒப்சீனிட்டினா என்ன, ப்ரொஃபைனிட்டினா என்ன, டிஃபமேஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒப்சீனிட்டி அப்படின்னா லைக் வல்கரான ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பண்றது இல்ல ஸ்பீச் மேக் பண்றது. ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே எதுல வந்துடும் நம்மளுக்கு இந்த ஒப்சீனிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். ரைட். அதுவே வந்துட்டு ப்ரொஃபைன் அப்படின்னா லைக் சேம் அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வல்கர் கண்டென்ட் தான். பட் அந்த கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பப்ளிக் ஃபிகரை எடுத்து தேவையில்லாத அந்த மாதிரியான பேட் வேர்ட்ஸ்ல வந்துட்டு திட்டி போடுறது இப்படி எல்லாம் போறோம். ஸோ வெதர் இட் இஸ் அலோட் ஆர் நாட். ஓகேங்களா? ரைட். ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஸோ யூ ஹேவ் டூ திங்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ திட்டுற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு டசன்ட் மவுண்ட் டு ஒப்சீனிட்டி. ஓகேங்களா? ஸோ வென் அந்த ஒப்சீனிட்டிங்கிறது மொராலிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதை மட்டும் தான் ஒப்சீன் கண்டென்ட் ஒப்சீனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே அந்த மாதிரி இல்லாம ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். நான் யூசபிள் வேர்ட்ஸ். ஓகே. அந்த வேர்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யார் வேணாலும் இருக்கலாம், பப்ளிக் ஃபிகரா இருக்கலாம். ஓகே. யாருக்கு மேலும் இந்த
நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒப்சீன் கண்டென்ட் ஆகாது. பட் இதுவுமே வந்துட்டு என்னது, இது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்படுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஐ மீன் கோர்ட்டுமே சொல்லியிருக்கு. கோர்ட் வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு இஃப் இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சம் பப்ளிக் ஃபிகர் வெல் அண்டர்ஸ்கோரிங் கிரீஃப், ஓகேங்களா, ஒரு கோவம் கவர்மெண்ட் மேல ஒரு கோவம் வந்தோ இல்ல ஒரு வருத்தத்திலயோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு டிஃபமேஷனா நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அதான் பார்ப்போம். ஸோ எஃப்ஐஆர் இப்போ இவங்க ஃபைல் பண்ண கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர்ல வந்துட்டு செக்ஷன் 352, 353 அண்ட் 356 ஆஃப் பிஎன்எஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த கேஸ் இது என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு திரும்பவும் இந்த அபியூசிவ் வல்கர் ஆர் அஃபென்சிவ் லாங்குவேஜ் வந்துட்டு பப்ளிக் ஃபிகர்ஸை வந்துட்டு நம்ம பேசணும்னா அது கிரிமினல் அஃபென்ஸா இல்லையா அப்படிங்கிறத கேக்குது. ஓகேங்களா, ரைட். தென் ஆல்சோ இட் லைக் டிபேட்ஸ் வந்துட்டு எதுல அப்படின்னா அகைன் டுவர்ட்ஸ் ஃப்ரீ ஸ்பீச். அப்ப எனக்கு அந்த ஃப்ரீ ஸ்பீச் உரிமை இல்லையா, ஆர்டிகல் 19ல உரிமை இருக்கு, அப்ப நான் பேசலாம் அப்படிங்கிறதையும் அது வந்துட்டு டவுட் பண்ணுது, கன்சர்ன் பண்ணுது. 296 பிஎன்எஸ் படி பாத்தீங்கன்னா ஸோ வேர்ட் சாங்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன், ஓகேங்களா, ஸோ அது எல்லாம் நம்ம ஒப்சீன் கண்டென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அமௌண்ட்ஸ் டு 3 months ஆஃப் லைக் 3 months வந்துட்டு ஜெயில அபார்ட் ஃப்ரம் தட் ஃபைன் ஆர் சம்டைம்ஸ் போத். ஸோ ஒன்லி வென் இட் இஸ் கரப்டிங் த பப்ளிக் மொராலிட்டி, ஓகேங்களா, ஸோ ஒரு கம்யூனிட்டியை பார்த்து கம்யூனிட்டியில வந்துட்டு வி ஹேவ் அ கல்ச்சர், ஓகேங்களா, ஸோ இந்த கல்ச்சர்ல சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது, சில வேர்டிங்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வேர்ட்ஸை மற்றவங்க முன்னாடி சொல்லக்கூடாது. இன்கேஸ் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு டெரோகேட்டரியா மாறிடுது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஒப்சீன் கண்டென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு உண்மையாவே அது ஒப்சீனா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண சொல்றாங்க, அடாப்டட் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட், ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டி லெவல்ல வாட் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தே ஹேவ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஈவன் தோஸ் வேர்ட்ஸ் தே யூஸ் இட் வெரி கேஷுவலி, ஓகேங்களா, சில வார்த்தைகள் வந்து இந்த கம்யூனிட்டில ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க, ரைட். ஸோ இப்போ பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாய்ஸ் அவங்களுக்குள்ள பேசுறப்ப கேஷுவலா வேர்ட்ஸ் சொல்லி பேசுவாங்க, அதுவே கேர்ள்ஸ் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, ரைட். ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டிக்குள்ள அந்த ஸ்டாண்டர்ட் அந்த லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது கேஷுவல் வேர்ட்ஸா இருக்கா இல்ல டெரோகேட்டரியா இருக்கா இல்ல வெதர் இட் இஸ் செட் டு இன்சைட் வயலன்ஸ், ஓகேங்களா, அந்த வார்த்தையை சொன்னா கோவப்பட்டா அடிப்பா சண்டையாகும், இந்த மாதிரியான இன்டென்ஷன் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். தென் ஈவன் இந்த டெஸ்ட்டை நம்ம எதுக்கெல்லாம் பண்ணலாம், நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு வேர்டிங்ஸ், ஓகேங்களா, ஒருத்தவங்க பேசுறப்ப இல்ல கமெண்ட் போடுறப்ப மட்டும் கிடையாது, ஈவன் இன் நாவல்ஸ், புக்ஸ் இருந்தா கூட அந்த புக்ஸ்ல கூட இட் இஸ் அப்ளிகபிள், பப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா பப்ளிகேஷன்லயும் இட் இஸ் அப்ளிகபிள், அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயும் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரியான பப்ளிகேஷன்ஸ்ல பாக்குறப்ப ஒரு பேசேஜ்ல அந்த வேர்ட் இருக்குன்றத பார்க்காம வி நீட் டு நோ இட்ஸ் ஹோல் கான்டெக்ஸ்ட், ஓகேங்களா, மொத்த கான்டெக்ஸ்ட்ல அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வல்கர் வேர்ட்ஸ், அபியூசிவ் லாங்குவேஜஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் டசன்ட் அமௌண்ட் டு அப்சினிட்டி அப்படிங்கறத கோர்ட் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்வேர் வேர்ட்ஸ் அலோன் டஸ் நாட் அமௌண்ட் டு அப்சினிட்டி, ஓகேங்களா, சொல்றது மட்டும் பத்தாது, ஸோ வெதர் இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் எனி ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கிரீஃப் ஆர் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த கண்டென்ட் புரிஞ்சுதான் அது தப்பானதா இல்லையான்றதை சொல்லணும்ன்றதையும் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ செக்ஷன் 352 அப்படிங்கிறது இன்டென்ஷனல் இன்சல்ட், ஓகே, ஸோ லைக்லி டு ப்ரொவோக் அ பர்சன் இன்டு பிரீச்சிங் பப்ளிக் பீஸ், ஓகேங்களா, ஸோ பப்ளிக் பீஸை வந்துட்டு எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது எது கீழே வந்துட்டு செக்ஷன் 352க்கு கீழே வந்துட்டு வருது. ஓகே, ஸோ லைக் தட்ஸ் அ ரீசனபிள் லைக்லிஹுட் ஆஃப் வயலன்ஸ், ஓகேங்களா, இது பண்ணா வயலன்ஸ் உண்டு பண்ணும் தெரிஞ்சே பண்ணியிருக்காங்கன்னா அது 356ல வருது, ஓகேங்களா. 353 அப்படிங்கிறது பப்ளிக் டிஸார்டர் இல்ல இன்சைட்டிங் மியூட்டினி, ஃபியர், ஓகேங்களா, இல்ல ப்ரொமோட்டிங் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட் கிரியேட்டிங் எனிமிட்டி பிட்வீன் கம்யூனிட்டிஸ், ஓகேங்களா, ரெண்டு கம்யூனிட்டிக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஏதாவது போட்டு விட்டா ரெண்டு கம்யூனிட்டி அடிச்சுப்பாங்க, ரைட். இதெல்லாம் 353 கீழே வருது, ஓகேங்களா, பப்ளிக் மிஸ். தென் டிஃபமேஷன், பர்டிகுலரா ஒரு பர்சனை பத்தி நம்ம சொல்றது, கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவோம் சம்டைம்ஸ், அதெல்லாம் அந்த பர்சனை நம்ம சொல்றதுனால அது டிஃபமேஷன் ஆயிராது, ஓகேங்களா, வெதர் தேர் இஸ் அ ப்ரூஃப் டு தட், இல்ல ஒரு குட் கிரிட்டிசிசமா கூட அது இருக்கலாம், ஓகே, ஸோ வேலிடான பாயிண்ட் இருக்கலாம், இல்ல அந்த கிரிட்டிசிசம் நம்ம பண்றதுனால மக்கள் நிறைய பேருக்கு அதை பத்தின உண்மை தெரிய வரலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கிரிட்டிசிசம் இருந்துச்சு அப்படின்னா அது டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதே சொல்லியிருக்கேன், ரைட்.
ஸோ இட் ரெகக்னைசஸ் செவரல் எக்ஸப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ட்ரூத் ஃபார் பப்ளிக் குட். உண்மையை சொல்றதுக்காக நம்ம சொன்னோம்னா அது டிஃபமேஷன் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஃபேர் கிரிட்டிசிசம், ரைட்? ஸோ வெதர் வி ஆர் டெல்லிங் நெகட்டிவ்ஸ் அபவுட் த பர்சன் பட் ஒன்லி இன் குட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? அப்போ ஃபேர் கிரிட்டிசிசம், குட் ஃபைட் கமெண்ட்ஸ் ஆன் த கான்டக்ட் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க டியூட்டிஸ் பண்றவங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணலன்னு சொல்றதெல்லாம் டிஃபமேஷன் ஆகாது அப்படிங்கறத சொல்லி. இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19ல ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கவர் பண்ணுது. ஓகே, அதுவே 19(2ல என்ன சொல்லியிருக்காங்க, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இந்த அகைன் வேர்ட்ஸ் வந்துட்டு டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் கிரிமினல். ஓகேங்களா, வி நீட் டு நோ த இன்டென்ஷன் அப்படின்றதே சொல்லி. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன? ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா சிம்பிளா என்ன அப்படின்னா, யூஸ்வலா எஃப்ஐஆர் எங்க போடுவாங்க, இப்ப கிரைம் ஹஸ் ஹேப்பன்ட் இன் அ பிளேஸ், ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் we need to file a எஃப்ஐஆர். ஓகேங்களா, ஸோ வித்தின் கிரைம் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. இதே வேற எங்கேயும் நடந்த கிரைம்னா அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி இல்லாம எஃப்ஐஆர் எந்த போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணிடணும், we need to record that. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, எஃப்ஐஆர். தென் we need to direct that to a particular jurisdiction. ஓகேங்களா, ஸோ இதனால என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த வேஸ்ட் ஆகுதுல டைம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க வேற எங்கேயாவது போய் சொல்லுங்கன்னு போலீஸ் அலட்சியமா இருக்கிற டைம்ல வேற ஏதாவது அஃபென்ஸ் அங்க நடந்திருக்கலாம், இல்ல அந்த பர்சன் மனசு மாறிக்கலாம், அந்த கிரைமை ரிப்போர்ட் பண்ணாமே போயிடலாம். ஓகே, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அபார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் லூசிங் லாட் ஆஃப் எவிடன்ஸ். அந்த டைம் எல்லாமே முக்கியம் இல்லையா, ஸோ இது எல்லாமே நம்ம லூஸ் பண்றதுனால ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா வித்தவுட் எனி ஜூரிஸ்டிக்ஷன் we are taking a எஃப்ஐஆர். அதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர். ஓகேங்களா, the first information report that can be registered at any police station irrespective of whether it has territorial jurisdiction over the place where the offense occurred. ஓகேங்களா, அந்த அஃபென்ஸ் நடந்துற இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ இல்லையோ, ஆனா என்ன பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் ரிப்போர்ட் பண்ண போனா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் they can direct that to the respective police station. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் நம்பர்ட் அஸ் ஜீரோ. ஓகேங்களா, அதனால தான் அது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது எதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம், ஸோ அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாமா எஃப்ஐஆர் அப்படின்னு கேட்டா நோ, பர்டிகுலர்லி ஃபார் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா, காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா ஸோ யூ டோன்ட் வாண்ட் அரெஸ்ட் வாரண்ட் டு அரெஸ்ட் தட் பர்சன். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ், அந்த அஃபென்ஸுக்கு வந்துட்டு நீங்க ப்ரியரா மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான அஃபென்ஸ் என்னன்னு சொல்றோம், காக்னிசபிள் அஃபென்ஸ். applicable only for cognizable offense where the police can register a case and investigate without prior permission from the magistrate. ஓகேங்களா, ரைட். ஸோ ரொம்ப சிவியரான அஃபென்ஸ், மர்டர், ரேப், இந்த மாதிரியான அஃபென்ஸுக்கெல்லாம் இட் பிகம்ஸ் காக்னிசபிள். தென் டு என்ஷூர் தட் விக்டிம்ஸ் ரிசீவ் இமீடியட் போலீஸ் அசிஸ்டன்ஸ், சொல்றவங்களுக்கு வந்துட்டு அலட்சியப்படுத்தாம டக்குன்னு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையாது, ஸோ அதுக்காக தென் எவிடன்ஸ் லைக் கிரிட்டிக்கல் குரூஷியல் எவிடன்ஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜீரோ எஃப்ஐஆர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் லேட்டர் திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு த ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அஃபென்ஸ் நடந்துச்சோ அந்த அஃபென்ஸ் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது அப்புறமா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி, தென் தட் பிகம்ஸ் அ எஃப்ஐஆர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ப்ராப்பர் எஃப்ஐஆர் அப்பதான் அது மாறும். ரைட், ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு எதுல ரெகக்னைஸ் ஆயிருக்கு, பிஎன்எஸ்எஸ்ல வந்துட்டு ரெகக்னைஸ் ஆயிருக்கு. ரைட், ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா வி ஹேட் சிஆர்பிசி இல்ல சிஆர்பிசி சிபிசி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிஆர்பிசிங்கிறதெல்லாம் ஓல்டு ஒன். ஓகேங்களா, ரைட், ஓல்டு கோடிங் சிஸ்டம் ரிலேட்டட் டு லைக் போலீசிங். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த லா இது எல்லாத்தையுமே மாத்தியாச்சு. ஓகேங்களா, மாத்திட்டு புதுசா இப்போ கொண்டு வந்தா அந்த பிஎன்எஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுக்கு கீழே தான் இது அப்ளிகபிள் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ரெகக்னைசபிள் அண்ட் பிஎன்எஸ்எஸ், ரைட். So it is useful in cases of rape, murder, kidnapping, accidents, and particularly terrorism. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் இன்டு ஸ்பெயின். ஓகேங்களா, ஸோ இது என்ன இருக்கு அப்படின்னா ரீசெண்டா மொரோக்கோல இருந்து, ஓகேங்களா, ஃப்ரம் மொரோக்கோ, ஸோ இட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா, மொரோக்கோல இருந்து ஸ்பெயின் ரீஜனுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இல்லீகலா உள்ள வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இல்லீகல் மைக்ரேஷன் பட் சி அரௌண்ட் 60,000 பீப்புள். ஓகேங்களா, ஸோ லார்ஜ் மைக்ரேஷன் ஹேப்பன். ஓகேங்களா, 60,000 பேர் எங்க இருந்து வந்திருக்காங்க, மொரோக்கோல இருந்து ஸ்பெயினுக்கு வந்திருக்காங்க. பட் எப்படி வந்தாங்க, என்ன ரூட்ல வந்தாங்க, இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்படி வர்றதுங்க யாரு, மைக்ரன்ட்ஸ்னு சொல்லிடுறோம். ரைட்டா, ஸோ அவங்க என்ன ரீசன்ஸ்னால வராங்க,
ஒருவேளை அப்படி இந்தியாலயும் நடந்துச்சு அப்படின்னா we have to so whatever international events happen we need to compare it in India's terms. சரிங்களா? அப்படி ஒருவேளை இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சேம் லெவல்ல மைக்ரன்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா how India will handle. சரிங்களா? சோ அவங்கள ரெஃப்யூஜா அக்செப்ட் பண்ணுமா இந்தியா இல்ல whether they will send it back அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா they crossed from Morocco into Spain's autonomous territory of Kyoto. அது என்னன்றது மட்டும் பாத்துக்கலாம் within 24 hours. இந்த ஸ்கியோட்டா அப்படிங்கிற அந்த பிளேஸோட பாப்புலேஷன்ல 70% யாரு, அதாவது ஏற்கனவே அந்த பாப்புலேஷன் இருக்கு, அந்த பாப்புலேஷனோட 70% அளவுக்கு யார் வந்திருக்காங்க, மைக்ரன்ஸ் வந்திருக்காங்க. there's an influx of the city's population itself, அதாவது the territory's population itself. 70% of the territory பாப்புலேஷன் என்னவோ அவ்வளோ பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்துட்டு இன்ஃப்ளெக்ஸ் ஆகி வந்திருக்காங்க. ஓகே, மைக்ரன்ஸா உள்ள வந்திருக்காங்க. இதுல அரௌண்ட் some people have died. Okay, 57 were died. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சிலர் வந்துட்டு they returned back to Morocco itself. ஓகேங்களா, திருப்பியும் போயிட்டாங்க. அப்படியும் நடந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்கியோட்டா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this is Spain. இது யூரோப். ரைட்டா? ஸோ இது நம்மளுக்கு யூரோப். ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஸோ திஸ் இஸ் மெடிட்டரேனியன் சி, திஸ் இஸ் அட்லாண்டிக் சி. ஓகேங்களா, இப்ப இந்த யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறது ஒரு சின்ன வாட்டர். ஓகேங்களா, ரைட்? வாட்டர் பாடி. அதனாலதான் என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு சின்ன வாட்டர் பாடி. ஓகே, இட் இஸ் கனெக்டிங் டூ லார்ஜர் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வாட்டர் பாடிஸ் என்னென்ன இருக்கு, இந்த சைடு மெடிட்டரேனியன் சி இருக்கு, அந்த சைடு அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய வாட்டர் பாடி ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர். ஓகேங்களா, இது ஸ்பெயின், இது மொரோக்கோ. ஸோ கிராசிங் இங்க நடக்கல. ஓகேங்களா, வேற எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல, பர்டிகுலர்லி இந்த இடத்துல ஒரு பாட்டு தெரியுது இல்லைங்களா, ரைட்? ஸோ மொத்த மொரோக்கோல ஒரு சின்னதா ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு அட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் ஸ்பெயின். ஸோ இட்ஸ் என்க்ளேவ் மீன்ஸ் இட் இஸ் லொகேட்டட் இன் சம் அதர் கண்ட்ரீஸ் பார்டர். ஓகேங்களா, பார்டர் தாண்டி இந்த கண்ட்ரிக்கு அந்த சைடு இருக்குது, ஆனா இட் பிலாங்ஸ் டு ஸ்பெயின். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்க்ளேவ். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா பார்டர் எடுத்துக்கிட்டோம்னா சில வில்லேஜஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு இந்தியா, பட் இட் இஸ் பிஹைண்ட் த பார்டர். அபிஷியல் பார்டர் லைனுக்கு அந்த சைடு தான் இருக்கும். ஓகேங்களா, அது இருந்துச்சு அப்படின்னா அது என்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியா, இது வந்துட்டு பங்களாதேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா இங்க வந்துட்டு ஒரு 3-4 வில்லேஜஸ் இருக்கும். இந்த வில்லேஜஸ் ஆக்சுவலி பார்டருக்கு இந்த சைடு இருக்கு, ரைட்டா? ஆனா தே பிலாங்ஸ் டு இந்தியா. இந்த பக்கம் இருக்கிறது என்னது, some enclaves belongs to Bangladesh. when it's a porous border. ஓகேங்களா, பார்டர் வந்துட்டு ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, போரஸா இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி என்க்ளேவ்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்பெயினுக்கு சொந்தமானது, ஆனா எங்க ஆக்சுவலி லொகேட் ஆயிருக்குன்னா மொரோக்கோ கிட்டக்க லொகேட் ஆயிருக்கு. அகைன் அதே மாதிரி இன்னொரு பிளேஸ் மெலிலா அப்படிங்கிற இன்னொரு பிளேஸும் என்னது சேம். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்துட்டு இட் இஸ் அட்டானமஸ் பார்ட் ஆஃப் அட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் Spain. ஓகேங்களா, ரைட்? போத் ஆர் located in Africa. So Ceuta is an autonomous Spanish city located on the North African coast bordering Morocco. அதே மாதிரி மெலிலா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அதே தான், நம்ம சொன்னோம் அதே நியூஸ் தான். ஸோ ஜிப்ரால்டர், ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் வந்துட்டு ரெண்டையும் பிரிக்குது. ஓகே, இட் இஸ் ப்ரொடெக்டட் பை பார்டர்டு ஃபென்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உள்ள வந்துட்டு என்டர் ஆயிட்டாங்க. எதனால வந்தாங்க? ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஹியூமானிட்டேரியன், இட் லெட் டு ஹியூமானிட்டேரியன் லைக் எமர்ஜென்சி. ஓகேங்களா, ரைட்? நம்மளுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய பார்த்தோம்னா எக்கானமி இஸ் நாட் குட். ஓகேங்களா, ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி யூரோப்ல போயிட்டா தே வில் ஹேவ் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஸோ இந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இல்லீகலா நம்ம போறது வந்துட்டு கிரைம். ஓகேங்களா, அப்படி ஆக்சுவலா பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ரைட்? இப்போ இது என்ன நடக்குது, இல்லீகலா தான் நடக்குது. இப்படி இல்லீகலா நடக்கிறதுக்கு சில கேங் என்ன பண்ணுவாங்க, தே வில் கெட் மணி அண்ட் தே வில் லெட் தெம் கிராஸ் த பார்டர். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள வரணுமா, இந்தியாக்குள்ள வர்றது இட் இஸ் நாட் பாசிபிள், ஒன்லி த்ரூ பாஸ்போர்ட் யூ கேன் கம் இன் டு அ கண்ட்ரி, ரைட்டா?
ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். இப்படி இல்லாம திருட்டுத்தனமா உள்ள வரணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் சம் மணி டு அ கேங். ஓகேங்களா? அந்த கேங் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபேக் பாஸ்போர்ட் அதெல்லாம் கிடையாது. அது வேற கேட்டகரி. ஓகேங்களா? அந்த மாரிலாம் இல்லாம இந்த மாரி ஏதாவது ரூட் இருக்கும் இல்லையா? ரைட்? போரஸ் பார்டர்ஸ், போரஸ் ரூட்ஸ் மூலமா என்ன பண்ணிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள கடத்தி கொண்டு போய் விடுறது. ஓகேங்களா? ரைட். இத என்னன்னு சொல்றோம் நம்ம, ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்றோம். ரைட்? இது ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸ்லேவ்ஸா வேணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து ஹியூமன கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறது, அதுவும் டிராஃபிக்கிங். அது வேற கேட்டகரி. பட் இந்த கேட்டகரி எதுல வந்துருது? நம்ம வந்துட்டு கேங் கிட்டக்க அமௌண்ட் குடுத்து, ஒரு கேங் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த மெம்பர்ஸ இல்லீகலா தே ஆர் சென்டிங் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டூ அனதர் கண்ட்ரி. ஓகேங்களா? வித்தவுட் லீகல் டாக்குமெண்ட்ஸ். இல்லீகலா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ரைட்? இதுதான் என்னன்னு சொல்றோம், ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்ஸ் மூலமா நடக்குது. சோ திஸ் இஸ் அ ஆர்கனைஸ்டு கிரைம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல இஷ்யூஸ் என்னாச்சு? ஸோ இத்தன பேர் திடீர்னு வந்தா என்ன ஆயிரும்? ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் ஆயிரும். போதுமான அளவுக்கு இடம் இருக்காது தூங்குறதுக்கு, படுக்கிறதுக்கு. நெறைய சில்ட்ரன் பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே குழந்தைங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நோ ஒன் இஸ் தேர் டூ லுக் ஆஃப்டர் தெம். இந்த மாரியான ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் வந்துட்டு அங்க நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹேப்பன்ட் த்ரூ ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்ஸ். ஸோ ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்காங்க? வி வில் டேக் எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அது ஓகே. இப்ப இந்தியால வந்துட்டு பார்ப்போம். சோ இந்தியா வந்துட்டு என்ன லீகல் மெஷர்ஸ் வச்சிருக்கு? இன்கேஸ் இந்த மாரியான மைக்ரன்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்டின்னா. ஓகே. தே ஆர் என்டரிங் திஸ் கண்ட்ரி அஸ் அ ரெஃப்யூஜ். ஓகேங்களா? இப்ப இப்ப உள்ள என்டர் ஆயிட்டாங்க. வந்த மைக்ரன்ட்ஸ் நெறைய பேர் இப்ப. ஓகேங்களா? சோ நவ் தே பிகம் அ ரெஃப்யூஜ். ஓகேங்களா? எங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்ல எங்களால இருக்க முடியல. எங்களுக்கு அடைக்கலம் தேடி வர்றோம் அப்டின்னு சொல்றோம். பர்ட்டிகுலர்லி ரெஃப்யூஜ்ன்ற வேர்ட் எப்ப யூஸ் பண்ணணும்னா, பீப்பிள் மைக்ரேட்டட் டியூ டூ சம் டிசாஸ்டர் ஆர் டியூ டு செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ். பெர்சிக்யூஷன்ஸ் நடக்குது. ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டிய போட்டு கொல்றாங்க. அந்த மாரி பெர்சிக்யூஷன்ஸ் நடந்துச்சுன்னா, அந்த இடத்த விட்டு உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடி வருவாங்க இல்லையா? தட் அவங்கள மட்டும் என்ன சொல்லுவோம்? ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா டஸ் நாட் ஹேவ் அ செப்பரேட் ரெஃப்யூஜி ஆர் அசைலம் லா. ஓகேங்களா? இங்க வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த லா வந்துட்டு இந்தியால தனியா கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இந்தியா இஸ் இந்தியா டிட்ன்ட் சைன் to UN 1951 UN Refugee Convention and 1967 Protocol. So according to this, they should அதாவது ஒரு இல்லீகல் ரெஃப்யூஜியா உங்க கண்ட்ரிக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா we should not send them back. அவங்கள இங்கேயே வச்சு நம்ம பாத்துக்கணும். அவங்க ஏன் உள்ள வராங்க? ஏதோ இஷ்யூ தானே வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப திருப்பி அவங்கள அனுப்பிச்சா அது ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல இருக்காது. ஸோ யூ ஷுட் நாட் சென்ட் தம் பேக் அப்படிங்கிறது தான் யூஎன் ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஓகேங்களா? பட் இந்தியா என்ன பண்ணல? சைன் பண்ணல. மீன்ஸ் வி ஹேவ் த ரைட்ஸ் டு சென்ட் தம் பேக் டு தேர் ஓன் கண்ட்ரி இட்செல்ஃப். ஓகேங்களா? வந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கணும். அதாவது இங்க தான் வச்சாகணும், இருக்க வச்சாகணும். தே தே வில் ஸ்டே அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. ஓகேங்களா? இஃப் தே கம், இந்தியா ஹேவ் த பவர் டு டீபோர்ட் தெம் பேக் டு தேர் கண்ட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இத கவர் பண்ண வேற லாஸ் என்னலாம் இருக்குன்னா, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? தே கேன் ரெகுலேட் ஸ்டே, என்ட்ரி, மூவ்மெண்ட், டிபோர்டேஷன் எத்தனை நாள் இருக்கணும், இல்ல ஸ்டே பண்ணலாம், எங்க ஸ்டே பண்ணலாம், இந்தந்த இடத்துக்குள்ள போகலாம், இந்தந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது, மூவ்மெண்ட். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ற லா எது? ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. தென் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு. இதுல வந்துட்டு இல்லீகல் மைக்ரண்ட்னா யாரு, யார் யாரெல்லாம் சிட்டிசன் அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது. ஓகே. அண்ட் யூ கேனாட் என்டர் இந்தியா வித்வுட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஓவர் ஸ்டே. நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு 6 months நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னா ஒன்லி ஃபாரினர் கேன் ஸ்டே ஃபார் 6 months. அதுக்கு மேல என்ன பண்ணணும்? விசா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இல்ல விசா வந்துட்டு கிடைக்காது. ஓகேங்களா? ரைட். செகண்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணணும். ரைட். அந்த மாதிரி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் இஃப் அ பர்சன் இஸ் ஹியர், ஓகேங்களா, ஒருவேளை ரெஃப்யூஜியாவே வந்துட்டாங்க, வந்தவங்க இந்த கண்ட்ரில இருக்காங்க, அதுக்காக இது வரைக்கும் வந்தவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி வந்தவங்களே இருக்கிறாங்க இந்தியால. அப்படி இருக்கிறாங்க. ஒன்னு இஃப் இட் இஸ் அ ஃபாரினர் ஆர் இல்லீகல் மைக்ரண்ட் ஆர் ரெஃப்யூஜி, இஃப் தே ஆர் இன் இந்தியா, அவங்களுக்கும் நம்ம சில ரைட்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். அது என்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 14 and 21. தே வில் பி ட்ரீட்டட் ஈக்குவல். ஓகேங்களா? எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா. அதை கொடுக்குறோம். தென் 21, தேர் லைஃப் வில் பி ப்ரொடெக்டட். ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம். ஆர்டிகல் 14 and 21 வில் பி தேர். இன்கேஸ் மைக்ரன்ஸ் வராங்க, ரெஃப்யூஜி வராங்க அப்படின்னா கேஸ் பை கேஸ் அப்ரோச். ஒவ்வொருத்தவங்களையும் ஆராய்ஞ்சு தான் உள்ள இருக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணும் இந்தியா. ஓகே. ஸோ ஜென்ரலா கிடையாது, மொத்தமா வந்துட்டு எடுத்துக்கிறது கிடையாது. பிகாஸ் இட் நீட்ஸ் டு பேலன்ஸ் ஹியூமானிட்டேரியன் கன்சர்ன்ஸ் ஆல்சோ, பட் ஆல்சோ நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர். உள்ளவங்க வந்து அதனால இஷ்யூ கிரியேட் ஆகி இப்போ பார்த்தோம் அப்படின்னா அசாம்ல இன்சர்ஜென்சி வந்ததுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் வாஸ்
மைக்ரேஷன் ஓகேங்களா, இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்துட்டு பர்டிகுலர்லி ஃப்ரம் பங்களாதேஷ் வந்ததுனால தான் அங்க கிரைசிஸ் நடந்து இன்சர்ஜென்சி நடந்துச்சு. ஓகே, ஸோ நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னா வி ஹேவ் டு டேக் ஆக்ஷன்ஸ். அதனால வரட்டும் ரெஃப்யூஜிஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எங்களால முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்டான்ஸ். So then 1951 UN ரெஃப்யூஜி கன்வென்ஷன் என்ன சொல்லுது, ரெஃப்யூஜினா யாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. Okay? So its core principle is non-refoulement means returning a refugee to a country where they face persecution. ஓகேங்களா, ஸோ இப்போ பங்களாதேஷ்ல இப்போ ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் நடக்குதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க ஓகேங்களா, இங்க வந்து அவங்களை திருப்பி நம்ம அனுப்ப முடியாது ஓகேங்களா, ரைட். அதாவது இது வந்துட்டு கம்யூனிட்டி பேசிஸ்ல நான் சொல்றேன், இது மாதிரி என்ன பேசிஸா வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ பெர்சிக்யூஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபார் இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த இஷ்யூஸ்னால அங்க இருந்து பாலஸ்தீன் தப்பிச்சு வேற ஒரு கண்ட்ரி போறாங்கன்னா போற கண்ட்ரியில தே ஆர் ரெஃப்யூஜி. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. இதுதான் இந்த கன்வென்ஷன், ரெஃப்யூஜி கன்வென்ஷன்றது அதுதான். யூ ஷுட் நாட் சென்ட் தெம் பேக் டு பாலஸ்தீன் இட் செல்ஃப் ஓகேங்களா. அதுதான் இந்த இடத்துல ரீஃபால்மெண்ட் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா, நான் ரீஃபால்மெண்ட். So the persecution may happen because of anything ஓகேங்களா, social group, political opinion, religion, nationality, race இதை வச்சு என்ன பேசிஸ்ல வேணாலும் பெர்சிக்யூஷன் நடக்கும். முக்கியமான வார்த்தை என்னது, பெர்சிக்யூஷன், அது கொல்றது ஓகேங்களா, ரைட். ஸோ பெர்சிக்யூஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த கண்ட்ரில இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லி. Then they have first இந்த 1967 ப்ரோட்டோகால் பாத்தீங்கன்னா ப்ரீ 1951 அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அதை டைம் லைனை மாத்திட்டு யூரோப்புக்கு மட்டும் இருந்ததை தே யூனிவர்சலைஸ்ட் ஓகேங்களா. ஸோ உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது அப்ளிகபிள்னு சொல்லிட்டு மாத்தினது தான் இந்த 1967 ப்ரோட்டோகால் ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இட்ஸ் நாட், ஸோ வி டிடன்ட் சைன் திஸ் ப்ரோட்டோகால். ஸோ நம்மளுடைய டீமோகிராஃபிக் சேஞ்சஸ் ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ மைக்ரன்ஸ் உள்ள வந்தா அவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது, நம்மளோட ஓன் பாப்புலேஷன் கல்ச்சர் ரெடி ஆகுது அப்படின்னா வி கேன் டேக் ஆக்ஷன்ஸ் இஃப் இட் இஸ் சேஞ்சிங் த டீமோகிராஃபி ஆஃப் இந்தியா ஆர் நேஷனல் செக்யூரிட்டி. ஓகே, தென் டு ரீடைன் சாவரின்டி. ஸோ இதுக்காக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ரெஃப்யூஜிஸை வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, வி கேன் சென்ட் தம் பேக் அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்டான்ஸ். இந்தியா பாத்தீங்கன்னா we have lot of refugees still we have in India. Article 1421 இது எல்லாமே உங்களுக்கு applicable. சில கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா they have given employment opportunities too ஓகேங்களா. then like basic amenities will be there, shelter houses இருக்கும் அவங்களுக்குன்ட்டு, clothing facilities, food இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவோம். then apart from that education நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்போ வரைக்கும் அப்படி வர ரெஃப்யூஜிஸ் இந்தியாவில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no proper timeline. பட் அவங்க கண்ட்ரியில ஆல் த இஷ்யூஸ் வேர் ரிசால்வ் ஓகேங்களா. ஒரு இப்போ ஸ்ரீலங்கன் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா சிவில் வார், ஸ்ரீலங்கன் சிவில் வார் வந்துட்டு அங்கே நடந்ததுனால தான் தமிழ்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தே மைக்ரேட்டட் டு இந்தியா ஓகேங்களா, ரைட். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ரைட். இப்போ அங்கே இஷ்யூ எதுவுமே இல்லை, ஈவன் இஃப் தே கோ பேக் டுமாரோ தே வில் பி சேஃப் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்குன்னா இந்தியா என்ன பண்ணிக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ் ஸ்ரீலங்கால இருந்து வந்த தமிழ் ரெஃப்யூஜிஸ் தே கேன் சென்ட் தம் பேக் டு ஸ்ரீலங்கா ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டைம் லைன் வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். பட் அதுக்காக இங்க இருக்காங்கன்றக்காக இங்கேயே இருப்பாங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்துடவும் மாட்டோம் ஓகேங்களா. ஸோ ஒருவேளை முடிஞ்சது நம்மளால அவங்க திருப்பி அனுப்ப முடியும், அங்க எல்லா பிரச்சனையும் இல்லை, ஈவன் இஃப் தே கோ பேக் நோ பெர்சிக்யூஷன் வில் ஹேப்பன், தே வில் பி சேஃப் அப்படின்னா we can send them back. பட் டில் தட் பீரியட் we are letting them stay in India with all the rights we have given ஓகேங்களா. இந்த ஷெல்டர், ஃபுட், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும், ரைட்டா. ஒரு கான்செப்ட் என்னன்னா பிஎம் சூர்யா சரோவர் யோஜனா ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு என்னது, ஆட்டோமேட்டிக்கா சூரியன் வந்துருச்சு, சோலார் எனர்ஜி ரிலேட்டட் ஓகேங்களா. ஸோ யூனியன் கேபினெட் அப்ரூவ்டு பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா வித் அன் அவுட்லே 5,000 crores டு ப்ரொமோட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்னா என்னது, ஸோ யூஸ்வலி வி ஹேவ் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் வந்துட்டு போட்டு வச்சிருப்போம். நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், வீட்டுக்கு மேலேயே சூர்யாகர் ஓகேங்களா, வீட்டுக்கு மேலேயே வந்துட்டு ரூஃப் டாப் சோலார் வந்துட்டு போட்டிருப்போம் ஓகேங்களா. ஒன்று வீட்டுக்கு மேலே போடுறோம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்டென்சிவ் லேண்ட் ஏரியாஸ்ல நம்ம வந்துட்டு சோலார் பவர் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இஃப் இட் இஸ் ஓவர் ரிசர்வாயர் ஆர் வாட்டர் பாடி ஓகேங்களா, ஒரு பாண்டா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம், இல்லை ஒரு டேமா இருக்கலாம், இந்த மாதிரியான இடத்துல தண்ணியிலேயே மிதக்கும் ஓகேங்களா, ரைட். ஸோ கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ். எங்க ஃப்ளோட் ஆக போகுது, வாட்டர் பாடிஸ் மேல ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோக்ராம், அந்த ஸ்கீம் தான் என்னது, சூரிய சரோவர் யோஜனா ஓகே. ஸோ எவ்வளோ வந்துட்டு ஸ்கீமோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to install 5,000 megawatts
மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் என்னது இந்த சோலார் ஃப்ளோட்டிங் சோலார் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? 5000 மெகாவாட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். எப்பக்குள்ள? பை 2030 to 31 குள்ள நம்ம ரெடி பண்ணணும். ஓகே. ஸோ இட் கிவ்ஸ் அ சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அப் டு 1 crore per மெகாவாட். ஓகேங்களா? எலிஜிபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 1 மெகாவாட் வந்துட்டு உற்பத்தி பண்றதுக்கு இதுவரை எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க? கவர்மெண்டேவும் 1 crore வரைக்கும் கொடுப்பாங்க. Then it will be implemented by Solar Energy Corporation of India. So it's like a PSU. Okay, இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா டு ப்ரொமோட் சோலார் எனர்ஜி ஆர் டு பிரிங் திஸ் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோட் பண்றதா இவங்களோட ஒர்க் ஆர் இம்ப்ளிமெண்டிங் ஹைபிரிட் ஆர் சோலார் கெப்பாசிட்டி ரிலேட்டட் திங்ஸ். பார்த்துட்டோம். சப்போர்ட் வந்துட்டு 1 crore கொடுப்பாங்க. We have a aim to install 5000 megawatts within 2030 to 31. Okay, then apart from that இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா ஸோ சன் வில் பி தேர் ஒன்லி டூரிங் மார்னிங் டைம், ரைட்டா? டே டைம். நைட் டைம் வி டோன்ட் ஹேவ் சன். அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும். இப்போ மார்னிங் சன் நல்லா இருக்கிறப்ப என்ன ஆயிரும்? எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நல்ல மோடமா இருக்கிற டைம்னா ஒரு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். சம்மர் பீக் சம்மர் டைம்னா சன்னுடைய லைட் வந்து ஜாஸ்தியா படுறப்ப எக்ஸ்ட்ரா இட் வில் ப்ரொடியூஸ். ஓகே, அப்ப நான் என்ன நம்மளுக்கு சர்ப்ளஸா கிடைக்கும். சோலார் ப்ரொடியூஸ் ஆகிறப்பே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? இப்ப இந்த சர்ப்ளஸ் ஆகிறது என்ன ஆயிரும்? அப்ப வேஸ்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு ஒரு 10 மெகாவாட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த சிட்டிக்கு வந்துட்டு தேவையானது வந்துட்டு ஒரு 5 மெகாவாட்ஸ் அப்படின்னா ரிமைனிங் 5 மெகாவாட்ஸ் என்ன ஆயிடுது? வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த டைம்ல இதுவே நைட் என்ன ஆகும்? நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஏன் நைட் தான் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பூரா போட்டுட்டு இருக்கோம். லைட் போடுவோம், சுவிட்ச் போடுவோம். ரைட். ஸோ அப்போ அப்படின்றப்ப நைட் அதோடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தியா தேவைப்படுது. பட் நைட் என்ன இருக்காது? சன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ வி நீட் டு ஸ்டோர் த எலக்ட்ரிசிட்டி தட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த டே டைம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த பேட்டரி வச்சு ஸ்டோரேஜ் பண்றோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அது எவ்வளவு கொடுத்துருவாங்க? அட்லீஸ்ட் 2 hours ஆஃப் ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்றதே சொல்லி. ஓகே, ஸோ அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 10,000 மெகாவாட் ஹவர்ஸ் அப்படின்றதே சொல்லியிருக்கோம். இம்ப்ளிமெண்டட் யாரு? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்தியா ஹேவ் பொட்டன்ஷியல், அதாவது 1 or 2 ஜிகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவுதான் கரண்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒன்லி 0.7 ஜிகாவாட்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். இது எதுல? ஒன்லி திஸ் இஸ் பர்டிகுலர்லி டு ஃப்ளோட்டிங் பேனல்ஸ். ஓகேங்களா? இது எங்க வந்துட்டு அது மாதிரி நிறைய லைக் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத் ஏரியாலேயே தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதுவும் தே நீட் லாட் லேண்ட். ராஜஸ்தான், குஜராத் ஏரியாலாம் நம்மளுக்கு ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது? எக்ஸஸ் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் இருக்கு. மீன்ஸ் டெசர்ட் ஏரியாஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்ப குஜராத்னா கட்ச் ஏரியா இருக்குது. ஸோ அப்ப அந்த இடத்துல அன்யூஸ்டு லேண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே. இது மத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் இருக்கும், பீப்புள் இருப்பாங்க, சிட்டி இருக்கும். இந்த இடத்துல நம்மளால வி காண்ட் இன்ஸ்டால் லார்ஜ் ஸ்கேல் சோலார் பவர் பிளான்ஸ். அந்த இடத்துல இப்ப என்ன பண்ணணும்? நம்ம வாட்டரை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி லேண்ட்ல நீங்க பண்ணணும்னா லேண்ட் அக்யூசிஷன் பண்ணணும். நீங்க லேண்டை வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து அக்யூசிஷன் பண்ணீங்கன்னா தென் வி நீட் டு கிவ் தம் சம் மணி, ரைட்டா? ஸோ வி நீட் டு கிவ் தம் காம்பன்சேஷன். இல்ல அங்க இருக்கிறவங்களை வந்துட்டு அந்த இடத்த விட்டு டிஸ்பிளேஸ் பண்ணணும். அவங்களுக்கு வேற இடத்துல ஒரு லைஃபை ரெடி பண்ணி தரணும். ரீஹாபிலிட்டேஷன், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். ஓகேங்களா? ரீசெட்டில்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் பேஸ்ல பண்றோம். வாட்டர்னா வாட்டர்ல யாரும் இருக்க போறது இல்லையா? ரைட். ஸோ அதனால வாட்டர்ல பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு யூஸ் த வாட்டர். அப்ப அதுலயும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சும்மா மிதக்க மட்டும் தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் ஃப்ளோட்டிங். இது என்ன ஆயிரும்? நம்மளுக்கு சன்லைட் பெனிட்ரேஷன் வந்துட்டு கம்மி பண்றதுனால வாட்டர் இவாபரேட் ஆகிறது வில் கெட் ரெடியூஸ். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இவாபரேஷன் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருது. தென் லார்ஜ் லேண்ட் வேணுங்கிறத வி கேன் ப்ரிவென்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய லேண்ட் அக்யூசிஷன் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வி கேன் ப்ரிவென்ட் யூசிங் த எக்ஸிஸ்டிங் வாட்டர் ரிசர்வாயர்ஸ். தென் கூலிங் எஃபெக்ட். ஓகேங்களா? வாட்டர் ஜாஸ்தியா ஐ மீன் சன்லைட் ஜாஸ்தியா இருந்து கீழே லேண்ட் ஹீட் ஆகும். அந்த இடம் டோட்டலா வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு பாய்ச்சுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் டியூ டு வாட்டர் கூல் எஃபெக்ட் வில் பி கிரியேட்டட். ஸோ பட் இதுல என்ன ப்ராப்ளம் இதுல அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப
செஃபியாருக்கு ஸோ இது வந்துட்டு சின்னதா கிடையாது. ஓகேங்களா? லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண போறோம். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் கிரியேட் பண்ணா, இட் வில் அப்ஸ்ட்ரக்ட் வாட்டர் டூ த எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? கீழ இருக்கக்கூடிய வாட்டர்ல என்ன ஆயிருக்கும்? ரிசர்வாயர்னா அந்த ரிசர்வாயருக்கு மேல தான் நம்ம பேனல் போட்டு வச்சிருக்கோம். மேல இருந்து சன்லைட் வரும். சன்லைட் பூரா அந்த பேனல்லயே தான் படும். இட் வில் நாட் பெனிட்ரேட் அண்ட் கோ த்ரூ. அப்ப கீழ இருக்கிற இடம்லாம் எப்படி ஆயிரும்? டார்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இட் வில் அஃபெக்ட் எக்கோசிஸ்டம் டவுன் தேர். ஓகேங்களா? உள்ள ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷோட எக்கோசிஸ்டம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தி. அது ஒண்ணு தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ. ஓகேங்களா? தென் தேர் ஷுட் பி ப்ராப்பர் பேட்டரி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ இன்னும் ப்ராப்பர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் ப்ராப்பரா வரல. அது நெறைய கெப்பாசிட்டிக்கு இருந்தா தான் இட் இஸ் யூட்டிலைசபிள். ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்ஃபுல். இல்ல அப்டின்னா சர்ப்ளஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஓகே. தென் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? எங்க இருக்கு நம்மளுக்கு? ஓம்காரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க், நர்மதா ரிவர், மத்திய பிரதேஷ். இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஓம்காரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் சோலார் பேனல் சொல்லல நம்ம. லேண்ட் சொல்ல கிடையாது. ஃப்ளோட்டிங்ல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் இன் ஓம்காரேஸ்வர், மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? எந்த ரிவர் பேசின்ல? நர்மதா ரிவர். ஓகேங்களா? ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 278 மெகாவாட்ஸ். பட் இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் டு 600 மெகாவாட். ரைட். ஸோ இதுல என்ன அதர் இஷ்யூஸ் பார்த்தோம்னா ஹை இன்ஸ்டாலேஷன் காஸ்ட். இல்ல கொரோஷன், தண்ணி இருக்கிறதுனால கொரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பேனல்ல. தென் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் ஜாஸ்தி. தண்ணி இப்பதானே பிகாஸ் இட்ஸ் அ நியூ ப்ராஜெக்ட் இல்லையா? இன்ஸ்டாலேஷன் இப்போதைக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு சூர்யா சரோவர் யோஜனா அது பார்த்தோம். தென் பார்த்தோம் ரெஃப்யூஜிஸ் ரிலேட்டடா பார்த்தோம். இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், ஸ்பெயினுக்கு வந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் பத்தி பார்த்தோம். தென் எஃப்ஐஆர். ஓகேங்களா? ஸோ அப்சினிட்டி, ப்ரொஃபானிட்டி, வல்கேரிட்டி இது ரிலேட்டடா வந்துட்டு டிஃபமேஷன் லாஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் தென் லைக் எஃப்ஐஆர் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்றதையும்